ஜாதி சங்கம்லாம் எப்போ அரசியல் கட்சிக்குள்ள கூட்டணி அமைச்சுன்னு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு பரவல் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் அப்படின்றவங்க வந்து சொன்னார்ல, ரோட்டில் நிற்கிறானே, போராடுறானே, நீ என்ன பண்ண? அவனை அடிச்ச, அவனை சிறைப்படுத்தின, நீயே சொல்கிற. ஒருத்தர் ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, அது அவங்களுக்காக தான் நாங்கள் உங்களை அப்புறப்படுத்துகிறோம். ஆனால் நீதிமன்றத்துக்கு போனவங்க யாருன்றது அப்புறம் தெரிஞ்சிச்சா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ட்ராமாவை யார் பண்ணதப்போ? அப்போ என்னன்னா, இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய மக்கள் இயக்கங்கள் இங்கே தேவைப்படுது. அந்த மக்கள் இயக்கங்களின் வழியாக தான், அதை தான் தோழர் சொன்னாங்க. ரொம்ப இது ஒரு எஜுகேஷன் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா எஜுகேஷன் ஸ்கூலில் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாக்கா இவங்க நம்ம நினைக்கிறது நடந்துடும், அவங்க ஆட்சி செய்ய முடியாது. ஒரு பக்கம் கவினுடைய டெத்து, அது சம்பந்தமான நிறைய பேருடைய உரையாடல்கள், விவாதங்கள் போயின்னு. இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள், இது ரெண்டுமே சாதி அடிப்படையாக வைக்கப்பட்ட ஒரு பிரச்சனை தான். ஒன்று, ஒரு சமூகம் சாதியாக கவின் மேல் இந்த மாதிரியான வன்முறைகளை உருவாக்குச்சு. இன்னொரு பக்கம் ஒரு அரசு சாதி அடிப்படையில் அந்த தூய்மை பணியாளர்கள் சமூகத்தின் மீது எப்படி ஒரு வன்முறையை கட்டமைக்குது அப்படின்றது தான். ரெண்டுமே ஒரே விதமான வன்முறை தான். ரெண்டுமே தலித் இல்லை ஒடுக்கப்பட்ட இல்லை விளிம்பு நிலை இல்லை இந்த சமூகத்தில் மிகவும் கடைநிலை ஊழியர்களாக இருக்கின்ற, கேட்பாரற்ற, உரிமையற்ற, தனக்கு என்ன நேருது இந்த அவமானங்கள் அப்படின்றதை பற்றி கூட பிறரிடம் சொல்லி தனக்கான கோபத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சமூகம் அது. ஒருத்தன் எழுதுகிறான், ஏ சங்கி கோபி நீ வந்து ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு ஒருத்தன் மிரட்டின்னு போட்டுருக்கிறான். தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறான். எங்கெங்கெல்லாம் நான் பேசுகிறேன் அங்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பான். மணிகண்டன் ஒருத்தன், நான் எங்கெங்கெல்லாம் போடுறேன் அங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். எனக்கு சிரிப்பாக வரும் அவனை பார்த்தா, பரிதாபமாக இருக்கும். எப்படி வராங்க அந்த பசங்க? இன்றைக்கி நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஆனால் அது குரு பூஜைங்கிற கான்செப்ட் உருவானதுலேருந்து அது அப்படி தான் இருக்குது. அவ்வளோ த்ரெட்டனிங்காக இருப்பாங்க. நீங்கள் வந்து ரோட்டில் ஒருத்தர் பெண்கள் நடந்து போக முடியாது. இதை எப்படி ஒரு அரசாங்கம் அனுமதிக்குது? ஒரு துப்புரவு பணியாளர் போராட்டம் பண்ணால் அது வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு அவங்க பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் எந்த டிராஃபிக் ஜாமும் பண்ணாமல் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அது வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க வந்து அதுக்கு தடை வாங்கிட்டு துப்புரவு பணியாளர்களை ஜனநாயக ரீதியாக போராடுற மக்களையும் நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க. அவன் வண்டியை போட்டு இந்த எஸ்யூவியில் வந்து வண்டியை போட்டு ஆட்டுறானுங்க, வந்து மோசமான வசனங்கள்லாம் பேசுகிறானுங்க, த்ரெட்டனிங்காக பேசுகிறானுங்க. நீங்கள் ஏன் அதை தடை பண்ணல? இப்போ ஒரு அரசாங்கம் இங்கே செய்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் எந்த தடையுமே உண்டாக்குறது இல்லையே அரசாங்கம். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. மக்கள் போராட்டங்களுக்கு தடை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான அராஜகங்களுக்கு அமைதி காக்குறாங்க, இதை ஊக்குவிக்கிறாங்க. இவங்களெல்லாம் தலைவர்கள்னு சொல்லி போய் மாலை போடுறாங்க. சாதியை வளர்த்தெடுத்தவங்களுக்கும் சாதி ரீதியான வன்முறையை நிகழ்த்தினவர்களும் இன்றைக்கி பெரிய போராளிகளாகவும் தியாகிகளாகவும் ஆக்கப்படுறாங்க. சமீபத்தில் தம்பி கவினுடைய மரணம், அந்த மரணத்துக்கு பின்னால் நான் பார்த்தேன், ஒரு பக்கம் கவினுடைய டெத்து, அது சம்பந்தமான நிறைய பேருடைய உரையாடல்கள், விவாதங்கள் போயின்னு. இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள், இது ரெண்டுமே சாதி அடிப்படையாக வைக்கப்பட்ட ஒரு பிரச்சனை தான். ஒன்று, ஒரு சமூகம் சாதியாக கவின் மேல் இந்த மாதிரியான வன்முறைகளை உருவாக்குச்சு. இன்னொரு பக்கம் ஒரு அரசு சாதி அடிப்படையில் அந்த தூய்மை பணியாளர்கள் சமூகத்தின் மீது எப்படி ஒரு வன்முறையை கட்டமைக்குது அப்படின்றது தான். ரெண்டுமே ஒரே விதமான வன்முறை தான். ரெண்டுமே தலித் இல்லை ஒடுக்கப்பட்ட இல்லை விளிம்பு நிலை இல்லை இந்த சமூகத்தில் மிகவும் கடைநிலை ஊழியர்களாக இருக்கின்ற, கேட்பாரற்ற, உரிமையற்ற, தனக்கு என்ன நேருது இந்த அவமானங்கள் அப்படின்றதை பற்றி கூட பிறரிடம் சொல்லி தனக்கான கோபத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சமூகம் அது அப்படின்னு வச்சுப்போமே. இவங்க இந்த பிரச்சனைகளெல்லாம் ரெண்டுமே ஜாதி அடிப்படையில் தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ரெண்டுமே என்ன பேச முடியல, தொடர்ந்து பேச முடியல. அவ்வளோ கோபமும் விருப்பமும் இருக்குது, எரிச்சல் இருக்குதுங்க. ஏன்னா பொதுவெளிகளில் இதை பற்றி பேசுகிறது எப்படி இருக்குதுன்னா, இதை பேசினாலே அருவருப்பாக அதுக்கான பதில்கள் வருது. ஒரு இரக்கமற்ற, ஒரு கருணை இல்லாத,
ஒரு சமூகம் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கினே இருக்குது. அதுக்கு முன்னால் என்னுடைய உரிமைகளை பற்றி நான் பேசுவது என்பதே ஒரு அரச குற்றமாக மாறி இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையும் இது ரெண்டுமே நான் ஒரே மாதிரி பார்க்குறேன். கவின் மரணம் குறித்து பேசின பெரும்பான்மையோர் நான் சொல்கிறேன், யாருமே தூய்மை பணியாளர்கிட்ட வரல, இங்கே வந்து பேசவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உரையாடல்கள் நடந்திருக்கீங்க. தன்னை வந்து மிகப்பெரிய சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னை கட்டமைத்து கொண்டவர்கள் எல்லோருமே இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கலை. ஏன்னா அது இங்கே நின்னா அரசுக்கு எதிராகிடும் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான ஒரு போலித்தனமான ஒரு சமூக ஆதரவு இருக்குது இல்லை, ஒரு இழிவுகளுக்கு எதிராக போராட்டங்கள் இருக்குது, தன்னை கட்டமைச்சிக்கிறது இல்லை, இந்த நபர்களால் தான் இது மேலும் மேலும் நடக்குது. இந்த வன்முறைகள் தொடர்ந்து நடக்குது. ஏன்னா இவர்கள் தான் இங்கே பிரச்சனையே. அதை பற்றி நம்ம வந்து ஒரு உரையாடல் இங்கே நிகழ்ச்சி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாடு முழுதும் காதலர்கள் இருக்கிறாங்க, இந்தியா முழுதும் ஜாதி இருக்குது. இந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிராக மிக வன்மத்தோடு இந்த சமூகம் வந்து அதுக்கான எல்லா கோபத்தோடும் சுற்றி தான் இருக்குது. எப்போ அவங்க கையில் அவங்க மாட்டுவாங்களோ அப்போ அவங்க கொண்டுடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேட்டைக்காரனிடம் அகப்படுகின்ற ஒரு விலங்கை போல் தான் இன்றைக்கி வந்து சாதி மறுப்புக்கான காதலர்கள் இருக்கிறாங்க. இது குறித்தான ஒரு பெரிய ஒரு உரையாடலை நம்ம நிகழ்த்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னால் இருக்கிற எல்லாரையுமே நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றது தான். இப்போது இதை வந்து இன்றைக்கி இருக்கிற மக்கள் அமைப்புகள், அரசு, இது எல்லாமே சேர்ந்து சாதி மறுப்பு திருமணங்களை வந்து ஊக்குவிக்கலாம், தொடர்ந்து நடத்தலாம். இப்போ என்னென்ன மாதிரியான மக்கள் அமைப்புகள் இங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பேர் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு அவங்க வந்து ஆளுக்கு ஒரு 1000 சாதி மறுப்பு திருமணங்களை பண்ணியிருந்தாங்கன்னா கூட இது வந்து ஒரு இளைஞர்களுக்கான ஒரு பண்பா இல்லை ஒரு சாதி மறுப்பு எதிரான ஒரு நடவடிக்கையாக இது வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு வளர்ச்சி அது அடைஞ்சிருக்கும். ஆனால் ஏன் அவங்களால பண்ண முடியல? சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறாங்க இல்லையா நிறைய அமைப்புகள். இந்த அமைப்புகள் ஏன் பண்ண முடியலன்னா அவங்கக்கிட்டே சாதி மறுப்பு பண்ணிக்கிறதுக்கு, திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்றது தான் இங்கே பிரச்சனை. ஒரு பக்கம் இங்கே வந்து பகுத்தறிவு பேசுகிறோம், சமூக நீதி பேசுகிறோம், எல்லாம் பேசுவோம் நம்ம. ஆனால் சாதியை மறுக்கிறதுக்கான மனநிலையில் இங்கே யாருமே இல்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. அதனால தான் சாதி மறுப்பு திருமணங்கள் இங்கே நடக்காததுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம். அதையும் தாண்டி சில இளைஞர்கள் சாதியை தாண்டி தன்னுடைய விருப்பங்களோடு இருக்கிற அந்த இளைஞர்களை நாம் பாதுகாக்கிறதும் இல்லை. இங்கே தான் பிரச்சனையே. இதையே நீங்கள் ஒரு நீதிமன்றத்தின் வழியாகவோ சட்டத்தின் வழியாகவோ இது ஒரு முடிவு கொண்டு வந்துட முடியும்னா முடியாது. ஆனால் சட்ட பாதுகாப்பு அவசியம் என்பது ரொம்ப தேவையாகவும் இருக்குது. எனக்கான ஒரு ஆணுடைய மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு பெண் தான், பெண்ணுடைய மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஆண் தான். இது ரெண்டு தவிர வேறு அது உலகத்தில் இல்லை. எல்லா உயிர்களுக்குமே வச்சுக்கல, இது நேச்சர், யாருமே மறுக்க முடியாது. பொதுவாகவே ஆண்கள்கிட்ட ஒரு கேவலமான ஒரு புத்தி ஒன்று இருக்கும். அது எப்படின்னா, ஒரு சமூகமாக இருக்கும்பொழுது பெண் தனக்கு அடிமைன்னு நினைப்பான். ஆனால் அதே பெண்ணை தனியாக சந்திக்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான்னா, உனக்காக நான் செத்துருவேன் தெரியுமா, மேலேருந்து கீழே ஊந்துருவான் தெரியுமா, பார்க்குறேன் மேலேருந்து ஊந்துட்டோமா இப்போ கீழே, இப்படியெல்லாம் சொல்லுவான், காலில் விழுவான், எல்லாம் செய்வான். ஏன்னா ஒரு பெண் ஒரு ஆணுடைய கடைசி வேட்டை, அதுதான் முதல் வேட்டையும். இங்கே அவன் எவ்வளோ பெரிய காதலனாக இருக்கிறான்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காதலன் அப்படின்றது வந்து அன்பு மிகுந்தவன் அப்படின்றது பொருள். அது தோழர் ரொம்ப அழகாக அதை சொன்னாங்க. அதை ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டாடுற வன்முறைகளை விட அந்த காதலர்களுடைய அந்த சந்திப்புகளை நீங்கள் ரசிப்பதன் மூலமாக திரும்பவும் நீங்கள் மனிதனாக மாறுறீங்கன்றது ஒன்று இருக்குது இல்லை. உங்களை மனிதனாக மாற்றுறது அன்பு நிகழ்கின்ற இடம்தான். அது ஒரு எழுத்தாளர்ன்றதுனால அவங்க அவ்வளோ அழகாக அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எழுத்தாளர் மட்டும் இல்லை, இவங்க ஆரம்ப காலங்களில் சமூக பிரச்சனைகள் எல்லாம் இவங்க எழுதும்போது நம்ம கவனிப்போம். சும்மா ஒரு 2 வரிகளில் ஒரு 4 வரிகளில் ஒரு சமூகத்தினுடைய விஷயங்களை வந்து அவ்வளோ நுட்பமாக கவனிச்சிருவாங்க, எழுதிடுவாங்க. அதுதான் அது. நான் அதை எனக்கு வந்து அந்த பசங்க கழுத்தாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பெரிய வேதனையால், ஏன்னா இது ரெகுலராக நான் பார்த்துனே இருக்கிறேன். இதை எங்கேயாவது செய்தியாக
மற்றவங்களுக்கு வேணும்னா அது கடந்து போகிறதுக்கோ இல்லை கவனம் பெறாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு அது கிடையாது. ஏன்னா நான் அப்படியான ஒரு சமூகத்தில் போகிறனால அது எளிமையாக எனக்கு வந்து அது வந்து சேர்ந்துருது எனக்கு. ஆனால் அந்த அவங்க 2 பேருக்குள்ளே அந்த பையன் நான் பார்க்கணுன்னு நினச்சேன். அந்த ஹீரோவை அந்த பார்த்தோன்னே அந்த பையன்கிட்ட அந்த இயல்பு, அவனை கொள்ளுமா நான் வேணாண்ணா அப்படின்னு சொல்கிற இடங்கள், இதெல்லாம் அந்த அந்த பையனை தேர்வே ஒரு முக்கியமானதாக இருக்குது. ரொம்ப அந்த அதுங்க குழந்தைங்க அது பாட்டுன்னு அதுக்கான ஆணை தேர்ந்தெடுத்துக்குது, பெண்ணை தேர்ந்தெடுத்துக்குது, அது பாட்டுன்னு விளையாடின்னு இருக்குது, அது பாட்டு பண்ணிருக்குது. இதுக்குள்ளே உங்களுக்கு என்னடா வேலை? உங்கள் ஜாதிக்கும் உங்கள் மதத்துக்கும் என்ன வேலைங்க? அவங்க இயல்பில் அவங்க வாழ்ந்துன்னு இருக்கிறாங்கல்ல அப்படின்றது தான் ஒரு சமூகம். நான் ஒரு இன்டர்வியூவில் அதை சொல்லியிருந்தேன். சமீபத்தில் நான் காலனின்னு ஒரு படம் பண்ணுறேன். அது ஆணவ கொலை பற்றிய படம் தான். முடிஞ்சிச்சு, படம் முடிஞ்சிச்சு. ஒரு சமூகம் அதனுடைய இயல்பில் ரொம்ப பிற்போக்காக இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஜாதியை பின்பற்றுறோம், மதத்தை பற்றி பேசுவோம், மூட நம்பிக்கையோடு இருக்கும், கிளி ஜோசியம் பார்க்கும், விதவை மறுமணத்தை எதிர்க்கும், என்ன ரொம்ப பிற்போக்குத்தனத்தோடு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு கிடைத்த அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு மனித கூட்டம் என்பது காலகாலமாக பல்வேறு தருணங்களில் வெவ்வேறு விதமாக அது வடிவம் மாறி வந்துன்னே இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு அரசை கட்டமைப்பதற்கான ஒரு காலங்கள் நெருங்கி வருது. அப்போ அந்த மாதிரியான ஆட்சிகள் இங்கே உருவாகும் பொழுது அந்த ஆட்சிகள் தான் என்ன பண்ணணும்னா இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாற்றி அமைக்கணும். அதுங்கக்கிட்ட இருக்கிற பிற்போக்குத்தனங்களை. அப்போ இந்தியா மாதிரியான நாடுகளில் என்னென்ன மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் இருக்குது, அதில் பிரதானமாக எது இருக்குது, ரொம்ப வயலண்டோட எது இருக்குது. இதை வந்து நம்ம மேலும் மேலும் வளர்த்தெடுப்பதன் மூலமாக இதை வந்து அதனுடைய பேராபத்துகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே நிறைய பிரச்சனைகள். இப்போது அந்த தம்பி சுர்ஜித் இருக்கான்ல, இப்போது நீங்கள் வந்து அவனை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னாக்கா இன்னும் இங்கே 100 சுர்ஜித் இருக்கான். அப்போ 100 சுர்ஜித் இருக்கான்னா அப்போ 100 கவி நீங்கள் சாவ போகிறான்னு அர்த்தம். அப்போ இந்த எச்சரிக்கை யாருக்கு வேணும்? அரசுக்கிட்ட தான் வேணும். ஒரு தனிநபரோ ஒரு சமூக அமைப்போ இதை செய்ய முடியாது. செஞ்சாக்கா அது நடனா கிளாஷ் ஆகிடும், வேறு மாதிரி கிளாஷ் ஆகிடும். அப்போ அரசு ரொம்ப கவனமாக அதை கையில் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் நான். கையில் எடுத்து இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான வேலைகளை செய்யணும். ஆனால் இங்கே எல்லாமே என்னவா மாறுதுறானாக்கா நலத்திட்டங்களாகவும் இல்லை வந்து காஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, தலித்துகளை வந்து அவங்களுக்கு வந்து வேறு மாதிரியான நம்பிக்கைகளை உருவாக்குறது, பொய்யான நம்பிக்கைகளை உருவாக்குறது, இப்படி தான் இங்கே நடந்திருக்குது இது வரைக்கும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இமிடியேட்டாக வந்து இந்த சமூகத்தை புனரமைக்கிறதுக்கான ஒரு வேலை இருக்குது இல்லை. இப்போ பிரிட்டிஷ்கிட்டேருந்து நம்ம வெளியே வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னா ஒரு சாதி அமைப்புலையோ வேறு எதுலேயும் நிர்வாகத்திலையோ பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கலை, எதுலேயுமே மாற்றங்கள் நடக்கலை. அப்படியே அந்த ஐரோப்பிய நிர்வாக முறைகள் எப்படி இருந்ததோ அன்னைக்கு காஸ்ட் இண்டஸ்ட்ரியுடைய மனநிலைகள் எப்படி இருந்ததோ அவன் ஆள்றதுக்கு இங்கே என்னென்ன மாதிரியான பிரித்தாளும் சூழ்ச்சிகளை கையாண்டானோ அத்தனையும் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக தான் சீன் நம்பர் 2 தான் இருக்குது. இப்படிய இன்னும் அது மாறலை. அதுக்கப்புறம் வந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்து இதை வந்து தன்னுடைய வாக்குகளாக மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த சாதிய கூட்டங்களை பயன்படுத்தினார்களே ஒழிய ஓர் இரவில் இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கான எந்த வேலை திட்டங்களும் யார் கையிலையும் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்கள், இடதுசாரி அமைப்புகள், இங்கே இருக்கிற மனித உரிமை அமைப்புகள், மக்கள் இயக்கங்கள், இவர்களுக்கெல்லாம் இருக்கிற அக்கறை கூட கிட்டத்தட்ட இவ்வளோ ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் யாருக்கும் இந்தியாவில் ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி வந்து மனித குலத்துக்கு எதிரானது, இங்கே இருக்கிற ஒரு சமூகத்தை வந்து சீர்குலைச்சிடும், மனித உறவுகளை சீர்குலைச்சிடும் அப்படின்ற ஒரு பயம், ஒரு அக்கறை கிடையாது. இதனுடைய முரட்டுத்தனத்தையும் இதனுடைய ஆதிக்க மனநிலையும் நமக்கான ஒரு அரசியலாக எப்படி மாற்றிக்கணும்னு ஆல்ரெடி இங்கே ஒரு மத அமைப்புகள் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஏன்னா இந்த கலவரங்கள் எல்லாம், இந்த மரணங்கள் எல்லாம், இந்த படுகொலைகள் எல்லாம் அவர்களுடைய வேலை திட்டங்கள். ஜாதி இருக்கிற வரைக்கும் தான் அதாவது வந்து நான் ஜாதி உணர்வோட நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியா முழுக்க பிஜேபி தான் இருக்கும். பிஜேபி தான் இருக்கும், வேறு எந்த அரசும் இருக்காது. அதை நோக்கி போயின்னு இருக்குது. நீங்கள் நானெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கொல்ல போட்டுருவோம். ஏன்னா மத சிந்தனையும் ஜாதி சிந்தனையும் இருக்கிற வரைக்கும் இது ரெண்டுமே பிஜேபியினுடைய மிகப்பெரிய வாய்ப்பு. இன்றைக்கி நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பேன், அது வந்து என்னுடைய விருப்பம்.
நாளைக்கு அது மாறலாம். ஆனால் ஜாதி ரீதியாக மதம் ரீதியாக இருக்குது இல்லையா, இது பிஜேபியுடைய ப்ரோக்ராம். இதுதான் அவங்களுடைய மெயின் கேஸ்ட் தான் இந்தியாவுடைய மெயின் ப்ரோக்ராமே. இந்த மெயின் ப்ரோக்ராமோடு நான் இருந்துக்கின்னு நான் 1000 கட்சிகளை பற்றி நான் பேசுனாலும் எந்த பிரயோஜனமும் இங்கே இல்லை. அப்போ என்னென்னா சாதியும் மதத்தையும் மன ரீதியாகவே அதை ஒழிச்சிருக்கிறது இல்லை. தோழர் அதாவது தான் சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் குடும்பத்திலேயாவது இந்த சேஞ்சஸுங்களை உருவாக்குங்க அப்படின்றது இருக்குது இல்லையா. ஏன்னா ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன்லையாவது அது வரட்டும். ஃபேமிலி டிஸ்கஷனில் வர்றதன் மூலமாக அது எப்படி வரும்னா மனிதன் மீது இருக்கிற அக்கறையின் பால் உருவாகிறது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சமீபத்தில் நான் அந்த டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் இப்போ பேட்டி கொடுக்கும்போது அங்கே சொன்னாங்க, நாங்கள் அது மாதிரி ஒரு யூடியூப் அது சம்மந்தமாக ஒரு விவாதம் நடந்தது. நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து பேசுனாங்க இல்லையா. அப்போ பேசும்பொழுது நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பெண் வீட்டுக்கு போயிட்டு, என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது, நம்மளாம் இது வரைக்கும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது அவங்க அம்மாண்ட நம்மளாம் இதை பற்றி கவனமே இல்லாமல் இருந்திருக்கிறோமே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ என்னென்னா இன்றைக்கி என்ன மாதிரியான மோசமான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துன்னுங்கிறதுன்ற பற்றி அரசு அவங்க கவனத்துக்கு கொண்டு போகவே இல்லை. இதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. என்னாலையும் உங்களால் என்ன பண்ண முடியும், இது மாதிரி ஒரு 40 பேர் 30 பேர் வச்சு ஒரு கூட்டம் நடத்த முடியும். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 30,000 ரூபாய் ரெடி பண்ணி இது மாதிரி ஒரு படங்கள் எடுக்க முடியும். இது எவ்வளோ பேர் போய் சேரும். ஆனால் ஒரு அரசு அப்படி இல்லை. ரொம்ப உதாரணம், தமிழில் பேர் வைக்காமல் வெவ்வேறு மொழிகளில் பேர் வச்சுருந்தாங்க. தமிழில் பேர் வச்ச சலுகை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மறுநாள்லேருந்து சினிமாக்காரெல்லாம் தமிழில் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். சலுகை கொடுக்குறாங்கன்னு ஒன்றே. அப்போ என்னென்னா இந்த மாதிரி நிறைய வேலைகள் இங்கே இருக்குது. இங்கே இறங்கி வேலை செய்யணும், இங்கே வேலை செய்கிறது இல்லை. இந்தியாவில் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நடக்குது, எலெக்ஷன் மட்டும்தான் நடக்குது. எலெக்ஷனை தவிர வேறு எந்த வேலையும் நடக்கிறதில்ல. எஜுகேஷன் ஸ்கூலில் என்ன பெரிய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, ரெவென்யூக்குள்ளே என்ன பெரிய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, ஜுடிஷியல் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு. எதுலேயுமே எந்த மாற்றமும் இல்லைங்க. எல்லாமே வேலை வாய்ப்பாக மாறி இருக்குது இங்கே. அப்போ எல்லாமே வேலை வாய்ப்பாக இருந்தாக்க எப்படி மாற்றம் நிகழும்? மருத்துவத்துக்குள்ளே என்ன பெரிய மாற்றம் இருக்குதுங்க? இதெல்லாம் பேசுனா ஒருத்தன் எழுதுறா, ஏ சங்கி கோபி நீ ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு ஒருத்தன் மிரட்டின்னு போட்டுருக்கிறான். தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறான். எங்கெங்கெல்லாம் நான் பேசுகிறேன் அங்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பான். மணிகண்டன் ஒருத்தன் நான் எங்கெங்கெல்லாம் போடுறேன் அங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். எனக்கு சிரிப்பாக வரும் அவனை பார்த்தா, பரிதாபமாக இருக்கும். என்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, நீ அவனை தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்தேன்னாக்கா ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருப்பான். அவன் வாழ்க்கையே இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான நிலைகளால் பின்தங்கி இருக்கும். ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்படல. அவங்ககிட்ட ஏதோ ஒரு பெருமிதம் இருக்குது. இல்லை அவன் ஏதோ விரும்புகிற ஒரு கட்சி. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் நமக்கு சொந்தமான கட்சிகள் கிடையாது. எப்பொழுதும் அது நம்மளுக்கு சொந்தமான கட்சிகள் கிடையாது. நீங்கள் ஒரு சாலை வேணும்னு நீங்கள் கேட்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ மனுக்கள் போடணும், எத்தனை பேர் சந்திக்கணும். எனக்கு ஒரு பிரிட்ஜு போடுங்க, நாங்கள் டெய்லி தண்ணியை கடந்து தான் போகிறோம். பெண்கள் தொடவரையும் துணியை அகற்றிட்டு தான் நாங்கள் நடந்து போகிறோம். குழந்தைகள் போக முடியல. இப்போல்லாம் நம்ம திடீர்னு உடல்நிலை சரியில்லைனாக்கா நாங்கள் உடனே மருத்துவமனை கொண்டு போக முடியல. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஆற்றை கடந்து போக முடியல. ஒரு பாலம் வேணும்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், நடக்கவே நடக்காது. ஆனால் இந்த ஆற்றுக்கு அப்புறம் ஒரு கார்ப்பரேட் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த அவன் தேர்வு பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்கள். இந்தியா முழுதும் போடப்பட்ட இன்றைக்கி இருக்கிற சாலைகள் எல்லாமே முதலாளிகளுடைய வணிகங்கள் சுலபமாக நடக்கிறதுக்காக போடப்பட்ட சாலைகள். இதில் மக்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ என்னென்னா ஒரு நாடு முதலாளிகளுக்கான நாடாக மாறிடுச்சு. மக்களுக்கான நாடுன்றது போய் முதலாளிகளுக்கான நாடாக மாறிடுச்சு. முதலாளிகளுக்கான நாடுகளாக மாறிட்டதுக்கப்புறம் இந்த அரசுகள் எல்லாமே என்னவா மாறி இருக்குதுன்னா முதலாளிகளுடைய தேவைகளை நிரப்புகின்ற ஒரு இடமா மாறிடுச்சு. இப்போ இவங்க 2 பேருடைய டீலிங்கே வேறு. ஆனால் இங்கே இந்த ஆணவ கொலைக்கு பின்னால் இருக்கிற இந்த கேஷ் பற்றி எதுவும் பேச மாட்டேன்றாங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு சமூகம் அது பின்தங்கி இருக்கும். அதை மாற்றுறது ஒரு அரசனுடைய கடமை. அந்த அரசு செய்யலை, ஒரு மக்கள் அரசு செய்யணும். ஆனால் செய்ய மாட்டேங்குது. பாலம் இப்போ நான் பாலம் இல்லைன்னு சொல்கிறேன், பிரிட்ஜ் இல்லைன்னு சொல்கிறேன். என்ன பண்ணணும்? நான் கேட்டது நீங்கள் போய் சொல்லுங்க. இப்போ அரசு அப்போ பிரிட்ஜ் போடணும்ல. அப்போ ஜாதி ஒழிக்கணும்னா அரசு என்ன பண்ணணும்? ஜாதி ஒழிக்கிறங்க. நான் ஒரு நோயாளிங்க, என் நோய் உங்ககிட்ட சொல்கிறேன். உனக்கு என்ன மருத்துவம் பார்க்கணும்னு ஒரு மருத்துவர் என்னை பார்த்து கேட்டாக்கா நான் என்ன பதில் சொல்கிறது? உனக்கு இருமல் தொடர்ந்து வருதுப்பா,
உனக்கு வயிறு வலிக்குதுப்பா, நான் என்னப்பா பண்ணணும் உனக்குன்னு ஒரு மருத்துவர் என்னை பார்த்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு அரசு அந்த வேலையை செய்யக்கூடாது. ஜாதி சங்கங்களாக இருந்த வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னாக்கா, தன்னுடைய குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறது, என்ன திருமண முறைகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா, அரசியல் கட்சிக்குள்ளே வந்த உடனே இன்னொரு வேலையை செய்தது. இது வரைக்கும் வெறும் ஜாதியால் அதிகாரம் பெற்றவர்கள் தன்னை வந்து அரசியல் படுத்தி கொண்டு கூட்டணிகளை அமைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே என்ன போயிட்டாங்கன்னா, தன்னுடைய அதிகாரத்தை இன்னும் பரவலாக்கினாங்க அரசியல் வழியாக. அதனுடைய விளைவு தான் இந்த மரணம். இது 90களுக்கு முன்னால் அந்த ஆணவ கொலைகள் நீங்கள் எப்படி இருக்கோம்னாக்கா, குடும்பங்களுக்குள்ளே நடந்திருக்கோம், அந்த தெருவுக்குள்ளே நடந்திருக்கோம், அந்த ஊருக்குள்ளே நடந்திருக்கோம். ஆனால் அது ஒரு சமூக ரீதியான ஒரு விஷயமாக மாறி இருக்காது. ஆனால் அதுக்கு பின்னால் தான் இந்த ஜாதி சங்கம்லாம் எப்போ அரசியல் கட்சிக்குள்ளே கூட்டணி அமைச்சுன்னு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிச்சோம், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு பரவல் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு ப்ரோக்ராம், இது விட்டுருங்க. ஆனால் ஒரு அரசு வந்த உடனே ஒரு வேலை செய்யணும்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு அரசு வந்த உடனே ஒரு வேலை செய்யணும் இல்லை, ஜாதியம் சம்பந்தமான ஒரு வேலைகளை ஒழிக்கிறது, அந்த வேலைகள் இங்கே இல்லை. இப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, நமக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் நாம் எல்லாருமே இந்த நாட்டில் வாழ்ந்தாகணும்ல. அப்போது அந்த சட்டம் வந்து அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, இந்தியர்கள் அனைவரும் சமம், சாதி மதம் பாலினம் எந்த ரீதியாக பார்த்தாலும் நீங்கள் எல்லாரும் சமம்னு சொல்லுதில்ல. அதை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை இங்கே வகுத்திருக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் சமம்னு இருக்கிறதுக்கு எதெல்லாம் எதிராக இருக்குது? சாதி தான் இங்கே வந்து நம்மளோட ப்ரைமரி கான்ஃப்ளிக்ட். நம்ம வந்து சாதியாக தான் இந்தியாவோட எந்த மூலையில் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் சாதியாக பிரிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களை சமப்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் சுதந்திரம் கிடைச்ச உடனே அதை தான் முதல்ல பண்ணியிருக்கணும். நம்ம சட்டத்தின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து பாடத்திட்டங்கள் எல்லாம் தீண்டாமை ஒழிக்கணும்னு சொல்லி இப்போ நம்மளோட சிலபஸில் இருக்குது. ஆனால் அதை எப்படி செயல்படுத்துறது? ஆனால் சாதியை ஒழிக்கணும் அப்படின்ற சாதிக்கு தடை உண்டாகலை சுதந்திர இந்தியாவில். இவ்வளோ நாள்லையுமே வந்து சாதிக்கு தடைன்னு கிடையாது. நீங்கள் சாதியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே தடைங்கிற ஒரு சிஸ்டம் இங்கே உருவாகவே இல்லை. ஸோ சுதந்திரம் கிடைச்ச கையோட நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை மதிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் வளர்த்து எடுத்திருக்கணும். அப்படி ஒன்று இங்கே நடக்கவே இல்லை. நீங்கள் எல்லோரும் உங்கள் சாதிக்குள்ளே சந்தோஷமாக இருந்துக்கோங்க, அது என்ன விதிமுறைகள் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, கான்ஸ்டியூஷன் ஒன்று அங்கே அனாதையாக கிடக்கும், அதை நம்ம மதிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனது தான் அரசாங்கங்கள் பண்ண பெரிய தவறு. சரி, கான்ஸ்டியூஷனை மதிக்கணுங்கிறத நீங்கள் அப்போ வந்து ஒரு படிக்காத கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறத எங்கே சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, பள்ளிக்கூடங்களில் இதை சொல்லி கொடுத்துருக்கணும். நீங்கள் உலக அளவில் நடந்த மாற்றங்கள் எல்லாமே எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக தான் பெரிய மாற்றங்களே நடந்திருக்கு. நீங்கள் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணினேன்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அங்கே நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆனால் அப்படி ஒரு பள்ளிக்கூடங்களை சமத்துவம் பற்றின கல்வி இன்ன வரைக்குமே நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் இது வரைக்குமே இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. எப்போ வேணாலும் இதை ஆரம்பித்து இந்த விஷயத்தை அழித்து ஒழிச்சிருக்க முடியும். கவர்மெண்ட் நினச்சா முடிஞ்சிருக்கும். நீங்கள் சாதிக்கு தடைன்னு ஒன்று நீங்கள் உருவாக்கியிருந்தால் இந்த சாதி சங்கங்கள் எப்படி உருவாயிருக்கும் இவ்வளோ நாளில்? இன்றைக்கி எல்லா சாதிகளும் நீங்கள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே இருக்க எல்லா சப்காஸ்ட்டும் வந்து ஒன்றை பார்த்து இன்னொன்று தான் வந்து ஒரு பெரிய சாதி அமைப்பாக சாதி சங்கமாக உருவாகிறதுக்கு அதன் மூலமாக ஒரு பெரிய ஓட் பாலிட்டிக்ஸை பண்ணி ஒரு அதிகாரத்துக்கு வர்றதுக்கான ஒரு பிழைக்கிறதுக்கான வழியாக நீங்கள் சாதியை வச்சிருக்கிறதுக்கு ஒரு தடையே உண்டாகலை நம்ம சமூகத்தில். இன்றைக்கி நீங்கள் சமூக அமைதிக்கு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல்னு சொல்கிறோம்ல, இந்த சாதி சங்கங்கள் நடத்துகிற குரு பூஜை வந்து அமைதிக்கு பங்கம் விளைவிக்கலையா? நீங்கள் ரீல்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல எப்படி வராங்க அந்த பசங்க. இன்றைக்கி நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஆனால் அது குரு பூஜைங்கிற கான்செப்ட் உருவானதுலேருந்து அது அப்படி தான் இருக்குது. அவ்வளோ த்ரெட்டனிங்காக இருப்பாங்க. நீங்கள் வந்து ரோட்டில் ஒருத்தர் பெண்கள் நடந்து போக முடியாது. இதை இப்படி ஒரு அரசாங்கம் அனுமதிக்குது. ஒரு துப்புரவு பணியாளர் போராட்டம் பண்ணால் அது வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு அவங்க பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் எந்த டிராஃபிக் ஜாமும் பண்ணாமல் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அது வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க வந்து அதுக்கு தடை வாங்கிட்டு துப்புரவு பணியாளர்களை ஜனநாயக ரீதியாக போராடுற மக்களையும் நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க.
அவன் வண்டியை போட்டு இந்த எஸ்யூவியில் வந்து வண்டியை போட்டு ஆட்டுறானுங்க, வந்து மோசமான வசனங்கள்லாம் பேசுகிறானுங்க, த்ரெட்டனிங்காக பேசுகிறானுங்க. நீங்கள் ஏன் அதை தடை பண்ணல? இப்போ ஒரு அரசாங்கம் இங்கே செய்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அப்போ அதை எப்படி வந்து மக்கள் ஒரு தலைமுறை எப்படி கற்றுக்கும்? இப்போ இந்த யுவராஜுக்கு தீரன் சின்னமலை குரு பூஜையை பார்த்து வர தலைமுறை என்ன கற்றுக்கும்? நாமளும் இப்படி வரணும். அது தேவையில்லாத ஒரு பெருமிதம் ஈஸியாக ஒரு பெருமை கிடைக்கும், ஈஸியாக ஒரு பெருமிதம் கிடைக்குது அவனுக்கு. ஈஸியாக அவன் ஹீரோ மாதிரி தன்னை காமிக்கிறான். அவன் ஆக்சுவலி அவன் சொசைட்டிக்கு வில்லன், ஆனால் அவன் ஒரு ஹீரோவாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறான். அவனுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஈஸியாக அவன் நாளைக்கு ஒரு சாதி சங்க தலைவனாமா, நாளைக்கு மினிஸ்டராமா, சிஎம்மாக கூட ஆகலாம் நாளைக்கு. இவ்வளோ வேலை நம்ம படிக்க தேவையில்ல, உழைக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்போ இதுக்கு நீங்கள் எந்த தடையுமே உண்டாக்குறது இல்லையே அரசாங்கம். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. மக்கள் போராட்டங்களுக்கு தடை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான அராஜகங்களுக்கு அமைதி காக்குறாங்க, இதை ஊக்குவிக்கிறாங்க. இவங்களெல்லாம் தலைவர்கள்னு சொல்லி போய் மாலை போடுறாங்க. சாதியை வளர்த்தெடுத்தவங்களுக்கும் சாதி ரீதியான வன்முறையை நிகழ்த்தினவர்களும் இன்றைக்கி பெரிய போராளிகளாகவும் தியாகிகளாகவும் ஆக்கப்படுறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குங்க, நிறைய செய்யணும். அரசு செயல் திட்டங்களை, சாதி ஒழிப்புக்கான செயல் திட்டங்களை அரசு இதுவரைக்கும் வகுக்கவே இல்லை. இப்போது அரசாங்கம் தான் செய்யணுமா அப்படின்னா, அரசாங்கம் ஒரு பகுதி, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மக்கள் இயக்கங்கள் இருக்காங்கல்ல, மக்கள் இயக்கங்கள், அவங்க இப்போது இது ரொம்ப மோசமான ஒரு கூட்டமாக இருக்குது. இந்தியாவில் 6000 சாதிகள் இருக்குது. ஒவ்வொருத்தர் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஒரு விஷம் மாதிரி வந்து சாதி ஊட்டி வளர்க்கப்படுது. இப்போ இது எப்படி எங்கே சரி பண்ணுறது? இங்கே படித்த சமூகம் இருக்குல்ல, முற்போக்கு நிறைய தலைவர்களை, நிறைய கொள்கைகளை, இசங்களை படித்தவர்கள் இங்கே வந்து முற்போக்கு சமூகமாக ஒரு ஒவ்வொரு உலகம் முழுக்கவே 10% பேர் இந்த மாதிரி ஒரு சிந்தனையாளர் ஒரு முற்போக்கு கொள்கையோடு இருக்காங்க. நம்ம நாட்டிலையும் இருக்காங்க. அந்த இயக்கங்கள் சாதி ஒழிப்பை மையப்படுத்தி வேலை செய்கிறாங்களாங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த இயக்கங்கள் அரசாங்கத்தை எதிர்ப்பதை விடவும், இல்லை அரசாங்கத்தின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்க்கிறதுக்கு இணையாக அவங்க மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும். இந்த இயக்கங்கள் கிராமப்புறங்களுக்கு போகணும், உட்காரணும், மக்கள் கூட பேசணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்லணும்னா, திராவிட இயக்கம் எப்படி வேலை செஞ்சுது? இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்புன்னு வந்தப்போ திராவிட இயக்கம், சாதி ஒழிப்புன்ற இதெல்லாம் சொல்லி எப்படி போய் கிராமப்புறங்களில் வேலை செஞ்சாங்க, எப்படி திராவிட கட்சிகள் உருவாச்சு, அந்த கட்சிகள் எப்படி ஆட்சியில் அமைஞ்சுது, எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு மாடியூல் இருக்குது நமக்கு. இது ஒன்றும் சாத்தியப்படாத விஷயம் இல்லைல்ல. பார்ப்பனிய மேலாதிக்கத்தை தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படுது. அங்கே வந்து நீங்கள் திராவிட கொள்கை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. காங்கிரஸை வீழ்த்தி அப்படி தானே அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாடியூல் இருக்குல்ல, எப்படி சாத்தியப்படிச்சாது? மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சாங்க திராவிட இயக்கம். அந்த மாதிரி ஏன் நீங்கள் சாதி ஒழிப்புக்காக இப்போ செய்யக்கூடாதா இந்த அமைப்பும்? மக்களோட மனம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான மக்கள் கூட்டத்தால் சரியான அரசை உருவாக்க முடியாது. திருப்பி திருப்பி ஏன் சாதிக்காரன்னா நான் அவனுக்கு ஓட்டு போடுவேன், ஏன் சாதிக்காரனை நான் ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்னா இது வைஸ் வெர்சா. இப்படியே இது என்ன சொல்கிறது, ஒரு விஷயஸ் சர்க்கிள் வாங்கல, அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அது. இப்போ எங்கேயாவது தொடங்கணும் அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட போய் தன்னலம் இல்லாமல் நீங்கள் போய் கிராமப்புறங்களில் உட்காந்து வேலை செய்யணும். சாதி ஒழிப்புக்கு நீங்கள் யாரும் அப்படியெல்லாம் யாரும் உசுரை கொடுத்து வேலை செய்கிறாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ இது 2 சைடும் நடக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இந்த அரசே ஜாதிகளுடைய தொகுப்பு தான். அதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த அரசு இருக்குதுல்ல, இது ஜாதிகளுடைய தொகுப்பு. இது நீங்கள் உங்களால் இல்லைன்னு மறுக்க முடியுமா? எனக்கு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை அது ஏன் நடக்காது, அவர் சொல்கிறது ஏன் நடக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். மக்கள்னு ஒன்று தனியாக யாரும் இல்லை. அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி யாருமே இல்லை. அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ அவர் சொல்கிற மக்கள் யாராக இருப்பாங்கன்னாக்கா சாதிக்கு எதிராகவும் சாதி ஒழிப்புன்ற மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பவர்களாகவும் மிகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனையாகவும் ஜனநாயக சக்திகளாகவும் இருப்பாங்கன்றார் இல்லையா? அது எப்பயுமே மைனாரிட்டி. இப்போ நம்ம இருக்கிறோம்ல, நம்ம மைனாரிட்டிஸ்.
இப்போ இந்த தம்பிக்கு ஏன் இந்த படம் எடுக்கணுன்ற அவசியம் இருக்குது? இந்த வயசில் இவன் எடுக்க வேண்டிய படங்கள் நிறைய இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னை வந்து ஒரு முதலாளிகிட்ட கொண்டு போயிட்டு என்னால் இப்படியெல்லாம் சினிமாக்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற சொற்ப பணத்தை ஒரு சமூக விடுதலைக்கு பயன்படுத்துகிறான் இல்லையா? அப்போ இந்த மனநிலை எங்கேருந்து உருவாகுதுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஜனநாயக சிந்தனை. இது வந்து தன் சமூகத்துக்கு நேர்ந்த அநீதியாக மட்டும் அது இல்லை, அப்படி இல்லை அது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி நம்ம மைனாரிட்டியாக இருக்கிறோம். இந்த அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிரி அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். எதிரி தான் இந்த அரசை நடத்துகிறான். இப்போ தோழர் பேசுனதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா அந்த இடத்துக்கு போக வேணாம். அவர் கேள்வி கேட்ட உடனே இவ்வளோ பிரித்து நம்ம இதை பேச வேணான்ற. ஏன்னா எங்களுக்கு தெரியுது இது யார் நடத்துகிறாங்க என்னன்னு. ஆரம்ப காலங்களில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஆரம்ப காலங்களில் பார்ப்பனர்களிடம் ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாதவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தபோது இடைசாதிகள் தனக்கான அதிகாரத்தை பெறுவதற்கு தலித்துகளை ஒருங்கிணைத்து கொண்டு பார்ப்பனிய எதிர்ப்பு, ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு பல்வேறு போராட்டங்களை கடுமையாக நடத்தி வெற்றி பெற்று அவங்க ஒரு அரசாக மாறினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்ப்பனர்களிடம் சமரசமாகவும் பார்ப்பனர் தலித் பிற்படுத்தப்பட்ட அல்லாதவர்களிடம் பழைய சாதிய முதலாளிகளாகவும் மாறிட்டாங்க. இதுதான் எங்கள் பிரச்சனை. எங்கள் பிரச்சனையே தான். இங்கே எப்படின்னா நான் வேட்டையாடின ஒரு பெரிய விலங்கை பங்கு பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து உட்காந்து பங்கு பிரிச்சுட்டு எனக்கு ஒரு துண்டு கறியை கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்டானாக்கா உனக்கானது தான் கொடுத்துட்டேன், நீ இனிமேல் என் பின்னாலே வா, திரும்ப நான் ஒரு விலங்கை காட்டுவேன், நீ போய் வேட்டையாடு, திரும்ப அதை நான் பங்கு பிரிப்பேன் அப்படின்றது தான். இந்த அதிகாரம் என்பதை நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் பார்ப்பனர்களிடமிருந்து பிடுங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்போ ஒட்டுமொத்த பேரும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பேர் தான் நீங்கள் சமூக நீதினு ஒரு பேர் வச்சுங்க. நாங்களும் நம்பணும், புரியுதுங்களா? நாங்களும் நம்பி உங்கள் பின்னால் ஓடியாந்தோம். நீங்கள் சொல்கிற எதிரியெல்லாம் என்னுடைய எதிரியாக பார்த்தேன் இல்லையா? நீ சொல்கிற பாட்டெல்லாம் நான் பாட்டு பாடினேன். நீ சொல்கிற கலரெல்லாம் என்னுடைய கலரை நான் நம்பினேன். நீ சொல்கிற வேலையெல்லாம் நாங்கள் இரவு பகலாக செஞ்சேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டான ஒரு அதிகாரத்தை நோக்கி நீங்கள் போய் அந்த சீட்டில் உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் மறுத்த கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகள் தான். அது எதுவரை தொடருதுனாக்கா தூய்மை பணியாளர்கள் தனக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிற வரைக்கும் தொடருது, புரியுதுங்களா? இங்கே மக்கள் அப்படின்றவங்க வந்து சொன்னார்ல, ரோட்டில் நிற்கிறானே, போராடுறானே, நீ என்ன பண்ண? அவனை அடிச்ச, அவனை சிறைப்படுத்தின, நீயே சொல்கிற. ஒருத்தர் ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, அது அவங்களுக்காக தான் நாங்கள் உங்களை அப்புறப்படுத்துகிறோம். ஆனால் நீதிமன்றத்துக்கு போனவங்க யாருன்றது அப்புறம் தெரிஞ்சிச்சா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ட்ராமாவை யார் பண்ணுதப்போ? அப்போ என்னன்னா இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய மக்கள் இயக்கங்கள் இங்கே தேவைப்படுது. அந்த மக்கள் இயக்கங்களின் வழியாக தான் அதை தான் தோழர் சொன்னாங்க. ரொம்ப இது ஒரு எஜுகேஷன் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா எஜுகேஷன் ஸ்கூலில் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாக்கா இவங்க நம்ம நினைக்கிறது நடந்துடும், அவங்க ஆட்சி செய்ய முடியாது. ஒரு சும்மா சாதாரண கதைகள் ஆரம்ப காலங்களில் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சேரும்போது நாங்கள்லாம் ஒரு 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 பொருளை 10 ரூபா கொடுத்து வாங்கி அது 12 ரூபாய்க்கு விற்றா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரஷ்ய குழந்தைகிட்ட, சோவியத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊர் குழந்தை என்ன சொல்லும்? அப்போ என்னென்னா அதை தான் அவங்க சொல்கிறது. திரும்ப தண்டனைன்றது என்னென்னா ஒரு அரசு கடுமையாக தன் சொந்த மக்கள் பிழையாக நடந்து கொள்ளும் பொழுது, சமூகத்துக்கு எதிராக நடந்து கொள்ளும் பொழுது அப்போ என்ன பண்ணோன்னா கடுமையான தண்டனைகள் அது உருவாக்கணும். ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுனாக்கா அது எங்கே அது ஜுடிஷியலாக இருக்கட்டும், இல்லை ரெவன்யூவாக இருக்கட்டும், இல்லை வந்து காவல்துறையாக இருக்கட்டும், அங்கே எல்லாமே கேஸ்ட். யாழ் பண்ண கொலை, யாழ் பண்ண தப்பு, யாழ் பண்ண ஊழல் அப்படின்ற இடத்துக்கு அது போயிடுச்சு. இந்த இடத்தை தான் முதலாளிகள் தனக்கான சாதகமான ஒரு இந்த இயற்கை வளங்கள்லேருந்து இந்த உலகத்தையே சூறையாடுகின்ற ஒரு மிகப்பெரிய இடமாக மாற்றிக்கொண்டார்கள். அப்புறம் அவங்க ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிழையை மேலும் மேலும் நீங்கள் செய்யுங்கன்ட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ என்னென்ன அதை தான் சொன்னோம். திரும்ப திரும்ப வெறும் தேர்தல் மட்டும்தான் இங்கே நடக்குது. நிர்வாகம் என்பது இங்கே நடக்கவே இல்லை. ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எப்படி இருக்கணும்? முதல்ல நீங்கள் மாணவர்கள் விட்டுருங்க,
டீச்சர்ஸை தான் நீ ஒழுங்குபடுத்தணும். ஒரு டீச்சர்ஸ்ன்றது வந்து வெறும் வேலைவாய்ப்போடு சம்மந்தப்பட்டவங்களா, இல்லை இந்த தேசத்துக்கான இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சேவை மனம் உள்ளவர்களை உருவாக்குறதா? அப்போ ஒரு டீச்சர்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணோம்ல, அந்த டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க? ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்? அரசு ஊழியர்கள் எப்படி இருக்கணும்? இவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து மக்களுக்கான நபர்களாக மாற்றுறதுக்கான அந்த எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு தரணும். இல்லை, ஒரு ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பேச்சு போட்டி நடக்குது. பேச்சு போட்டி நடக்கும்பொழுது ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல, ட்ரெயின் பண்ணும்பொழுது ஒரு டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இது காலனிலேருந்து வர குழந்தை, இது ஊர் தெருவுலேருந்து வர குழந்தை, எந்த குழந்தை பரிசு வாங்கணுன்றதை முடிவு பண்ணிடுறாங்க டீச்சர்ஸ். அப்போ அது ஒரு டாப்பிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுது. அது இந்த டாபிக் உனக்கு வேணாண்டி, நீ வேறு டாபிக் பேசுகிறீ அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஷார்ட் டைமில் அந்த குழந்தைய மாற்றுறது இருக்குது. இல்லை, ஒரு டீச்சர்ஸுடைய மனநிலை இது. இது எல்லா டீச்சர்ஸும் அப்படி இல்லை. இது காவல்துறையில் இருக்குது, எல்லா அரசு துறைகள்லேயும், எல்லா பொதுவெளிகள்லையும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த புத்தி இருக்குதுன்றேன். அப்போ என்ன ஆகிடுதுனாக்கா, இங்கே யார் முன்னால் வரணுமோ அவங்க முன்னால் வர முடியாமல் போயிடுது. அப்போ இதுக்கு எதிராக எப்படி அவங்க பேசுகிறாங்கன்னா, நம்மளே இந்த மாதிரியான ஒரு தன்மை எப்படி பேசுகிறாங்க, ரிசர்வேஷன் வந்து விமர்சிக்கிறது மூலமாக காலி பண்ணுறது. இது எல்லாமே ஒரு அரசனுடைய பிழைங்க. ஒரு கவர்மெண்ட் நினச்சதுனாக்கா ஒரு இரவில் இது முடிவு கொண்டு வந்துட முடியும். கவின் டெத்துக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் எவெல்லாம் பேசுகிறான் அவனெல்லாம் கைது பண்ணியிருந்தாங்கனாக்கா, மற்றவங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறாங்கல்ல, பண்ணியிருந்தாங்கனாக்கா அவன் மூடின்னு கம்முன்னு இருந்திருப்பான், வாயை மூடிட்டு பயந்துருப்பான். ஆனால் நீ அதை செய்யலை. போதாதுக்கு அவன் வேறு பேட்டி வேறு கொடுத்துனுக்குறான் உட்காந்துக்கிட்டு. அதுக்கு கீழே ஒரு பதிவு இல்லையா? குறைஞ்சபட்சம் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு ஒருத்தன் பேசும்பொழுது அவனை கூப்பிட்டு, எப்படா நீங்கள் ஆண்டிங்க, அதுக்கான வருடம்னா எந்த நூற்றாண்டில் அது நிகழ்ந்தது, உங்கள் ஆண்ட அந்த மன்னருடைய பேர் என்னடா அப்படின்னு ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கேள்வி அது கேட்டீங்களாடா? நீங்கள் உட்காந்து கம்முன்னு இருக்கான் அவன் கேட்டு அவன் பாட்டு சொல்லிக்கிறான், நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான்ல. அப்போ என்னென்னா, எல்லாரையுமே வந்து ஒரு விதமான ஒரு கிளர்ச்சி விட்டுறது. இது யாருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் லாபம், எல்லாருமே எல்லாத்தையுமே லாபமாக பார்த்தா எங்கெங்க நடக்கும்? இது ஒரு தோல்வி தான். இப்போ அவர் கேட்குறாருல, எப்படி பாப்பா மாறும், ஜாதி எப்படி ஒழிக்கிறதுன்னா, ஜாதி எப்படி ஒழிக்கும்? அரசு தான் அதுக்கு முன்னெடுக்கணும். சாதி இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற மனநிலையை, ஏன்னா அது ஒரு ப்ரோக்ராம். இப்போது இன்றைக்கி ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா, அது ஒரு குழந்தை, அவ்வளோதான். ஆனால் அது வளர வளர அது என்ன சாதியில் பிறகுதோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு மாறுது. இப்போ இந்த குழந்தைக்கும் ஏற்கனவே இருக்கிற ஜாதிக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்போ அந்த குழந்தை ஏற்கனவே இருக்கிற ஜாதியாக கூட இணைவதன் வழியாக தான் அது அந்த ஜாதியாக அறியப்படுது, தன்னை அது உணர்ந்ததாக நம்புது. அது அப்போ அந்த நம்பிக்கையை அறிவியல் பூர்வமானது கிடையாது, அது அறிவியலுக்கு எதிரானதுன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது இல்லை. நம்ம எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமாக தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில மதங்களை, கடவுளை, ஜாதி இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக பார்க்குறது இல்லை. சமீபத்தில் என்னுடைய படத்தில் வந்து ஒரு வசனம் சென்சார் செய்தது. நான் குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லும், சயின்ஸாக தான் வளர்க்கணும். ரிலிஜனாக வளர்க்கணுமா சயின்ஸாக வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே, சயின்ஸாக தான் வளர்க்கணும். ஏன் ரிலிஜனாக வளர்க்கக்கூடாதா? ரிலிஜனாக வளர்க்கக்கூடாது, சயின்ஸை தான் வளர்க்கணும் அப்படின்னு. உடனே இது அந்த படத்தில் இருக்கிற ஒரு வசனம். இது என்னுடைய விருப்பம், என்னை சென்சார் கேட்குது. அது எப்படி நீங்கள் வந்து நீங்கள் வந்து சயின்ஸாக வளர்க்கணும்னு சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் ரிலிஜனுக்கு அகென்ஸ்டா? அப்போ மதங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிரானவரா? நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்ல, மதங்கள் அடிப்படையில் நம்ம வளர்க்கக்கூடாதுன்னு. அப்போ நான் திரும்ப அவங்களை கேட்டேன், அப்போ ஏங்க நீங்கள் வந்து கொரோனா காலங்களில் கோயிலுக்கு போகாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னு நான் திரும்ப உங்களை கேட்டோன்னு, இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. முதல்ல நீங்கள் ரிலிஜனுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறீங்க. கேட்குற ஆள் படித்தவன். அப்போ இந்த படிப்பு என்னவாக இருக்குதுன்னாக்கா, ஜாதியத்தை வளர்ப்பதாகவும் தான் இங்கே மதத்தை நம்புவதாகவும் தான் இங்கே இருக்குது. அப்போ எஜுகேஷன் ஸ்கூலில் நீ என்னென்ன நம்பு, அது உன்னுடைய சொந்த விருப்பம். ஆனால் என் நாட்டில் எஜுகேஷன் சயின்ஸ் மட்டும் தான் பேசும்,
ரிலிஜன் பேசாது அப்படின்னு. அப்போ ரிலிஜன்னா நம்ம கடவுளை பற்றி பேசுகிறது தான் ரிலிஜன் கிடையாது. ஒரு பெண் இப்படி இருக்கணும்னு வடிவமைக்கிறது ரிலிஜன் தான் இல்லையா? இது வந்து ஜெயராணி தோழரும் நீங்களும் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நான் உருவான காலத்திலேருந்தே பார்ப்பனியம் பாசிசம் தான். அது வந்து உருவான காலத்திலேருந்து ஒடுக்கிற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் எல்லா காலத்திலுமே பார்ப்பன பாசிசத்துக்கு எதிரான மக்கள் திரள் போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நடந்துக்கிட்டு தான் அந்த பாசிசம் வந்து எல்லை மீறி போகும்போது அதை வந்து பலார்னு கரைஞ்சி பூமியில காலம் வெயிடா போயிடும். அதே மாதிரி இப்பவும் வந்து கண்டிப்பா செய்ய முடியும், மக்கள் செய்வார்கள். அதுக்கு மக்கள் தான் வந்து யாரோ கிடையாது, நீங்க நானே எல்லாரும் தான் அது செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோட வரும்போது தான் ஜெயிலுக்கு கூட்டு போயிருக்கின்ற அதை நான் செய்ய வரல, அப்ப நான் எங்க தோல்வி அடைகிறேன்னா இல்லை எங்க அச்சுறுத்தப்படுறேன்னா நான் சிறைக்கு போயிடுறேன். இல்லை தோழர், அவர் முதல்ல பேசும்போது என்ன சொன்னார்னா, சாதியை வந்து ஒரு தலித் மக்களோட பிரச்சனையாக இல்லாமல் ஒரு பொது பிரச்சனையாக இந்த சமூகம், இந்திய சமூகம் வந்து இது என்னோட ஒவ்வொரு குடிமகளுமா, நீங்கள் என்ன இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் ரிலீஜன் எல்லாருமே இது என்னோட பிரச்சனைன்னு உணரணும். அதை தான் பொது பிரச்சனையாக ஆக்கணும். இப்போ எப்படி இப்போது ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பொது பிரச்சனையாக ஆக்கப்பட்டது. நீங்கள் மாடு பிடிக்கிறதுனா என்னன்னே தெரியாத இளைஞர்கள் கூட்டம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு அதே மாதிரி பொது பிரச்சனையாக மாறுறதுன்றது வந்து அது பின்னால் ஒரு வேலை நடக்குது இல்ல. இப்ப காஸ்ட் வந்து உண்மையாகவே ஜாதி என்பது தலித்துடைய பிரச்சனை கிடையாது, ஆணவ கொலைன்றது தலித்துடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனை கிடையாது. இல்லை, அதுக்கு தான் வந்து மக்கள் இயக்கங்கள், நீங்கள் மக்கள்கிட்ட போய் இதை பற்றி வேலை, நீங்கள் இது வந்து பொது பிரச்சனையாக பார்க்கணும். ஏன்னா இத்தனை இந்த சுதந்திர இந்தியாவில் சாதிக்கு எதிராக இத்தனை ஆண்டு காலமும் போராடியவர்கள் தலித் மக்கள் தான். அப்போ என்ன அது தலித் மக்களோட பிரச்சனையா? அது இந்த சமூகத்தை, இவ்வளோ கேவலமான ஒரு சமூகத்தை, இவ்வளவு பிற்போக்கான ஒரு சமூகத்தை பண்படுத்துகிற வேலையை தலித் மக்கள் வந்து ஏதோ நீங்கள் வந்து அவங்கள உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் அவங்க வேலை செய்யலை. இந்த சமூகத்தை நேர் செய்வதற்கு அவர்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக வேலை செஞ்சுருக்காங்க. என்னை அடிக்காதன்னு சொல்கிறது, நீ என்னை அடிச்சேன்னா ஜெயிலுக்கு போவா, இல்லை நான் அடிக்கிறது குற்றம்னு சொல்கிறது, நீ வன்முறையாளனா இல்லாமல் இருக்கிறதுக்கான வேலை தான் அது. அப்போ வந்து இந்த சமூகத்தை நேர் செய்வதற்கான, பண்படுத்துவதற்கான வேலையை வந்து தலித்து மக்கள் இத்தனை ஆண்டு காலமும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த சமூகம் அதை பண்படாமலே இருக்குது. ஸோ அந்த சைடு ஒரு வேலை நடக்கணும்ல, அந்த வேலையை யார் செய்வாங்க? அரசு செய்யணும், மக்கள் இயக்கங்கள் அவங்கக்கிட்ட போய் வேலை செய்யணும். அப்படி செஞ்சு இது அவங்க பிரச்சனை கிடையாது, இது நம்மளோட பிரச்சனை, இது வந்து நாட்டோட மக்கள் இயக்கங்கள் அவங்க போய், ஆமாம் ஆப்வியஸாக அவங்க தான் போய் அங்கே செய்ய முடியும். ஏற்கனவே ஒரு ஸ்டிக்மா இருக்குது, அவங்க தான் போய் செய்ய முடியும். ஸோ பொதுவான மக்கள் இயக்கங்கள், பொதுங்கிற டேக்குள்ளே வர மக்கள் இயக்கங்கள் அவங்கக்கிட்ட போய் உட்காந்து இது நம்ம பிரச்சனை, இப்படி ஒரு நாட்டை வந்து இவ்வளவு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்கதாக, இவ்வளவு வன்முறை, இவ்வளோ வன்கொடுமை நிகழ்கிற தேசமாக வச்சுருக்கறல நம்மளோட பங்கு என்ன, நாம் எப்படி வந்து பண்படணுங்கிற அந்த கல்வியை மக்களுக்கு இந்த மக்கள் இயக்கங்கள் செய்யும்போது நீங்கள் நினைக்கிற, நாம் பேசுகிற அந்த மக்கள் திரட்சி வந்து உண்டாகும். அது அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற ஒரு நிலைக்கு வந்து வரும் அப்படின்றது. இன்னொரு விஷயம், நானும் தொடர் ஒரு முறை அதை பேசிகிட்டு இருந்தேன் ஃபோனில். அது என்னென்னா, முன்னெல்லாம் வந்து நம்ம கிராமங்களில் வந்து சினிமா பார்க்க போவோம்ல, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது சின்ன பசங்க. நீங்கள் பின்னால் இருக்கிறவங்க காலை தூக்கி முன்னால் இருக்கிற சீட்டில் வைப்பான், பீடி பிடிச்சி விடுவான். அவன்லாம் அந்த உள்ளூர்காரனாக இருப்பான். அந்த தேட்டர் எந்த ஊரில் இருக்குதோ அந்த ஊருக்காரனாக இருப்பான். நம்ம திரும்பி பார்த்து கால் இடறான்னு சொன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்னா முறைப்பான், சண்டை நடந்துடும். இப்போ வெளியே வரும்போது அடிப்பான் நம்மளை, இல்லை பஸ்ஸில் ஏறிட்டோம்னாக்கா இறக்கி அடிப்பான் நம்மளை. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நடந்துருந்துச்சு. இப்போலாம் நடக்குதானா? இல்லை.
அப்போது இப்போ ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா, அந்த நபர்கள்லாம் திருந்திட்டாங்களா அப்படின்னா அவங்களாம் திருந்தலை, அவங்களாம் செத்துட்டாங்க இல்லையா, அவங்களாம் செத்துட்டாங்க. ஆனால் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தியேட்டரை நவீனப்படுத்தியிருக்கிறாங்க. போகும்போதே பீடி சிகரெட் எடுத்துன்னு போக முடியாது, நீ என்ன ஒன்று அவன் செக் பண்ணி அனுப்பிடுறான். அப்போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்களில் முதலாளிகள் அக்கறை இருக்குது இல்லையா, அந்த அக்கறை அரசுக்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் அரசை பற்றி பேசுகிறோம். ரெண்டாவது நீங்கள் பாருங்களேன், அன்றைக்கி ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு வங்கியினுடைய விளம்பரம் படித்தேன். என்னன்னு தெரியுமா படித்தேன், முன்னெல்லாம் நம்ம பேங்க்கில் போய்ட்டு லோன் வாங்க போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த மேனேஜர் நம்மளை 150 சர்டிஃபிகேட் கேட்பான். இது இருக்குதா, அது இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, கொடுக்காதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனை சர்டிஃபிகேட் அவன் கேட்பான். நீங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கூட திரும்ப அவன் இன்னொரு சர்டிஃபிகேட் கேட்பான், இல்லை வெயிட் பண்ண வைப்பான் நம்மளை, நான் செக் பண்ணணும் அப்படின்வான். ஒரு விளம்பரம், ஒரு வங்கி அந்த விளம்பரம் பண்ணியிருக்குது. அது என்னென்னா, அவர்கள் கேட்ட சான்றிதழ்கள் என்னிடம் இல்லாத போதும் என்னுடைய நோக்கம் சரியாக இருந்ததால் அந்த வங்கி எனக்கு கடன் தந்தது. ஒரு முதலாளி எவ்வளோ தெளிவாகிறான் பாருங்களேன். கவர்மெண்ட்டு வங்கியில், அரசு வங்கியில் போய்ட்டு நீ லோன் கேட்க போனால் 150 சர்டிஃபிகேட் கிட்ட அவன் உன்னை தவிர்த்துறான்ல, நீ எந்த சர்டிஃபிகேட் இல்லை, வாடா நான் உனக்கு கடன் தரேன் அப்படின்னு கூப்பிட்றான். அதான் சொல்கிறான், அவர்கள் கேட்ட சான்றிதழ்கள் என்னிடம் இல்லாத போதும் என்னுடைய நோக்கம் சரியாக இருந்தால் எனக்கு அந்த வங்கியில் கடன் வழங்கப்பட்டது அப்படின்னு போடுறான். அப்போ ஒரு அரசை எப்படி ஸ்டடி பண்ணி ஒரு முதலாளி தன்னுடைய வணிகத்தை வளர்க்குறான், அப்போ அதை இந்த அரசு செய்யணும் இல்லை. அப்போ இந்த அரசுக்கு அந்த அக்கறை இல்லை. தன் சொந்த மக்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடனை மூலமாக அவர்கள் தொழில் நடத்தி அதன் மூலமாக அவர்கள் பலன் பெறுவதன் வழியாக இந்த தேசம் பொருளாதாரத்தில் உயரும் என்ற நம்பிக்கை அவர்கள்கிட்ட கிடையாது. இவங்க யாரை நம்புகிறாங்கன்னா பெருமுதலாளிகளை நம்புகிறாங்க, அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பையன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியலன்னா, கல்வி நிதி கொடுக்க முடியலன்னா அதை போய் வசூல் பண்ணுறான்னு யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? பெருமுதலாளிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. தெரியல உங்களுக்கு? கல்வி கடனை வசூல் பண்ணுறதுக்கு யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க? இங்கே இருக்கிற மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கிற இவங்கெல்லாம் யார் கடனை திருப்பி கொடுக்காதவனுங்க. பல ஆயிரம் கோடிகள் வாங்கி திருப்பி கொடுக்காத முதலாளிகள்கிட்ட இந்த அரசு என்ன பண்ணுதுறான்னாக்கா கடனை ஒப்படைக்குது. யாரோ பள்ளி மாணவர்களுக்கு வாங்கினாங்க பாரு 1.5 லட்சம் 2 லட்சம், அதை வசூல் பண்ணுறா அப்படின்னு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய தவறு. இந்த தவறை எல்லாம் கேட்பதற்கான வேலையை நாம் மாற்றாமல் இது நடக்காது. அதுக்குள்ளே ஜாதியும் சிக்கிச்சின்னு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. கலந்துரையாடல்னு சொன்னனால தான் நான் வந்தனே சீரியஸாக. ஏன்னா இது நான் ஒரு சைடாக எல்லாரும் பேசி பேசி உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்குது சீரியஸாக. இந்த என்னென்னா நீங்கள்லாம் இப்போ எப்படி உங்களோட மௌனம் எப்படி இருக்குன்னா சமூகத்தோட மௌனமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது நிஜமாக. தயவு செஞ்சு இது ஒரு கலந்துரையாடல்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மைண்டில் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் நிஜமாக. அவர் திருப்பி சிவராமன் தோழர் லெட்ஸ் டாக்னு சொல்கிறாரு. நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா, நாங்களே பேசிகிட்டு இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களுக்கு என்ன பேசிக்கான கொஷின்ஸ் கூட இருக்கலாம், தயவு செஞ்சு அதை பற்றியில் கருத்து இருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணலாம், நான் ஒரு பெட்டர் ஐடியா வச்சுருக்கேன்னு இருக்கலாம். தயவு செஞ்சு அதை பேசுங்க. தீண்டாமை கொடுமைகள், வன்கொடுமைகள், இப்போ சாதியின் பெயரிலான பாலியல் வன்புணர்ச்சிகள், கொடுமைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் அதோட ஏன்னா இப்போ நீங்களே தெரியும், நீங்கள் கிராமப்புறங்கள்லேருந்து வந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கே தெரியும். நீங்கள் சேரி பகுதிகளில் இருக்கிற தலித்துகள் இந்த சாதிய விதிமுறைகளில் எதை மீறினாலும் அது ஒரு வன்கொடுமையாக மாறுவதற்கான சூழல் இருக்குல்ல. ஸோ தினம் தினம் வன்கொடுமைகள்ங்கிறது இது எங்கேயோ எப்பயோ நடக்கிற விஷயம் கிடையாது. அப்போ ஒரு 100 வன்கொடுமை நடக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா 100 வன்கொடுமை நடக்குதுன்னா நீங்கள் அதில் பதிவாகிறதே வழக்காக பதிவாகிறதே ஒரு 10% தான் இருக்கும். 10% தான் நிஜமாவே. அப்போ அந்த 10%ல் நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுல இன்னும் பாதியாக குறைஞ்சிரும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுல நீங்கள் கன்விக்ஷன் ரேட் வர்றது இன்னும் ரொம்ப கம்மி. இதுதான் இன்றைக்கோட ரியாலிட்டி. இப்போ இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் நம்மளோட எவ்வளோ சட்டம் எவ்வளோ ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரே ஒரு இந்த SC/ST ஆக்ட் இருக்குல்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், இதை ஒன்றை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இந்தியர்கள் ஒரு சட்டவிரோத கும்பல்னு சொல்கிறேன்னா, சட்டத்தை நீங்கள் மதிக்கவும் மாட்டீங்க, சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணவும் விட மாட்டாங்க. டோட்டல் ஃபெயிலியர் இங்கே.
இந்த இந்த ஃபெயிலியர் இருக்குல்ல, இது வெளியில் தெரியாத மாதிரி இந்த அரசு நிறுவனம் மூடி மறைக்கும். காவல்துறையை கேட்டிங்க, அரசு நிறுவனம் மூடி மறைக்கும், அரசியல்வாதிகள் மூடி மறைப்பாங்க, மீடியாவும் மூடி மறைக்கும். இந்த சிஸ்டம் இதுதான், இப்படி தான் இருக்குது. இப்போ சாதி சங்கங்கள்னு சொன்னீங்கல்ல, சாதி சங்கங்கள் வந்து திருப்பியும் வந்து அது சாதி வயப்பட்ட மக்கள்ல இருந்து தான் சாதி சங்கங்கள் வருது. அது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தானே. இப்போ ஊரில் ஒரு ஊருன்னு இருந்ததுன்னா அங்கே வந்து ஊர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த ஊர் பஞ்சாயத்தை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. கிராமப்புறத்தில் போனீங்க அப்படின்னா ஒரு திருவிழா நடக்கிறதுக்கு அந்த ஊர் பஞ்சாயத்தோட அனுமதி தேவை. இல்லை ஊரில் ஏதாவது விதிமுறை மீறல் நடந்துச்சுன்னா அவங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நடக்குது இல்லை? இதுதான் சாதி சங்கம். சாதி சங்கம்னா இன்னும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாருமே சாதி சங்கங்கள் தான். அந்த ஊர் பஞ்சாயத்துன்னு இருக்கிறதே ஒரு சாதி சங்கம் தான். அந்த காலத்தில் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து இப்போ தான் கல்லால் அடித்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பாட்டி தாத்தாட்ட கேட்டெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க நீங்கள் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. சாதி சங்கம்னா பெருசாக ஒருத்தர் வந்து கட்டமைக்கணுன்னே கிடையாது. ஒவ்வொருத்தரும் தன்னை சாதியாக உணர்றாங்க. அந்த குடும்பம் ஒரு சாதி குடும்பமாக உணருது. அந்த ஊர் பஞ்சாயத்து ஒரு சாதி பஞ்சாயத்தாக தான் இயங்குது. இந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக அரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். இதிலேருந்து நீங்கள் வந்து சுர்ஜித் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும், இந்தியாவில் எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் நான் வந்து பொட்டென்ஷியல் கிரிமினல்ஸ்ன்னு சொல்லுவேன். அவங்க எப்போ வேணாலும் ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு தகுதியோடு தான் நம்ம வீட்டில் இருந்து நம்மளோட பசங்களை உருவாக்கி, இந்த சாதி குடும்பங்கள் இருக்குல்ல, அவன் எப்போ வேணாலும் சாதிக்காக ஒரு கொலை பண்ணுவான், ஒரு குற்றத்தில் ஈடுபடுவான். அந்த மாதிரி ஒரு சூழலை தான் நம்ம வந்து சாதி சங்கங்கிறது நான் மக்கள் கூட்டத்தை தான் சொல்லுவேன். உண்மையிலே பார்த்தோன்னா மீன் மட்டுமே ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு பிடிப்பாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாலன்னா 3.5 லட்ச ரூபா ஒரு கிராமத்து ஏரியில் கிடைக்குன்னா நீ எவ்வளோ பேர் காசு நீ கொஞ்சம் சொல்லி பாரு. இன்றைக்கி அதனுடைய தொகை வந்து பெரிய தொகை இல்லையா, 3.5 லட்ச ரூபாய். அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற பனை மரம், அதனுடைய குருத்து, அப்புறம் மட்டை, ஓலை, நுங்கு, இவ்வளவும் அதனுடைய வருமானம், அந்த ஏரியினுடைய வருமானம். வண்டல் மண், அப்புறம் மீன் பிடிச்சி போயிட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஏலத்துக்கு விட்டுருவாங்க. நீங்கள் இன்ஜின் வச்சு ஓட்டிக்கணும். இவ்வளோ காசும் சேர்த்து ஒரு 10 லட்சம் 12 லட்ச ரூபா சேரும்னு வச்சுக்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா காலனியை கூப்பிட்டு கோயில் திருவிழாக்கு 3 கோயில், இந்த ஒரு கோயில் 10,000 ரூபா படி 30,000 ரூபா கட்சி அமைச்சிருவாங்க. இவ்வளோ பெரிய வருமானத்தை ஊர் தெரு வச்சுக்கோங்க. காலனிக்கு ஒரு 30,000 ரூபா கொடுக்கும். எங்கே இந்த 30,000 ரூபா வாங்கிக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான்னா, அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல, மதம் கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த நம்பிக்கையினுடைய சுரண்டல் தான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. அவனுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அவன் அடுத்த கேள்விக்கு போயிடுவான், பங்கு கேட்க ஆரம்பிச்சிடுவான் இல்லையா. இது இந்த சிஸ்டத்தில் இருக்கிற விஷயம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் இப்போ ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்களாம் போயிட்டு இதை வந்து இல்லை இது பொது ஏலத்துக்கு கொண்டு வரணும், நான் வர வருமானத்தை ஊருக்கும் காலனிக்கும் சமமாக பிரிக்கணும் அப்படிலாம் நாங்கள் போய் பேசணுன்னே அதே மாதிரி வந்தாங்க. அரசு வந்துச்சு, உட்காந்துச்சு, ஏலம் விட்டுச்சு. எவ்வளோக்கு போச்சுன்னா 10,000 ரூபாய்க்கு போச்சு. 10,000 ரூபாய்க்கு மேலே எல்லா வியாபாரியும் வந்து உட்காந்துருக்குறான். மீன் வாங்குகிற வியாபாரியிலேருந்து எல்லாருமே வந்து உட்காடுறோம். ஆனால் 10,000 ரூபாய்க்கு மேலே போகல ஏலம். அரசனை படித்து 10,000 ரூபாய்க்கு ஏலம் விட்டாச்சு, வாங்கிச்சு, காலனி கூப்பிட்டு காசு கொடுத்து, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை 10,000 ரூபாயா 20,000 ரூபாய் சரியா பிரித்து கொடுத்து போயிடுச்சு. அதை வந்து ஒரு ஊர் தெருவில் இருக்கிற ஒரு காஸ்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டார். ஏலத்தை எடுத்து திரும்ப ஊர் தெருக்கிட்டே ஒப்படைக்கிறார். இந்தாப்பா நீங்கள் ஏலம் விட்டுங்கப்பா, கோயில் செலவு வச்சுக்க மட்டும் போயிட்டார். பழையபடி 10 லட்ச ரூபாய் ஏலம். எவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ் இது. நாங்கள் ஏமாந்துட்டோமா? இப்படி ஏமாற்றவங்க எங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் எஸ்எஸ்டி அட்ராசிட்டி நாங்கள் கொண்டு போனாலே இது வன்கொடுமைனால முதல்ல அந்த போலீஸ்க்கே தெரியாது இது எப்படி பதிவு பண்ணணும், கெஞ்சணும். இது இப்படி தான் சொன்னால் அப்படி தான் இருக்காது, இப்படிலாம் வராது, அப்படி கிடையாது, அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய இல்லை அந்த கேள்வி கேட்டார். அதெல்லாம் அதுக்கு ஒரு மாற்று அரசை உருவாக்குறது தான், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் உருவாக்குறது தான். இருக்கிற கவர்மெண்ட் பின்னாடி போகிறதில்ல. அப்போ இந்த இளைஞர்கள் வந்து ஒரு புதிய அரசை உருவாக்குறது. அப்போ யார் அந்த புதிய அரசை உருவாக்குறது தான் இங்கே கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கேள்வியெல்லாம் இப்போ ஜெயராணித்தோட இவ்வளோ இந்த கசப்பு இருக்குது இல்லை, அதனோட இந்த கசப்பு என்ன, இங்கே வாழ முடியாதுன்றது தானே, இதன் கீழ் இருக்க முடியாது அப்படின்றது தானே. அப்போ இதன் கீழ் இருக்க முடியாதுன்னா இப்போது இந்த அரசே ஒரு கேஷ் சிஸ்டமாக இருக்குது.
என்னதுடா இந்த இந்த அரசே ஒரு கேஸ்ட் சிஸ்டமாக இருக்குது. இப்போ தோழர் சொன்னாங்கல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ளே நீ இப்படி இருக்கணும்னு அந்த பொண்ணு சொன்னால் அந்த பொண்ணு இருக்காதுன்னா அந்த பொண்ணு கொல்லப்படுவா. ஒரு காலனிக்குள்ளே நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி அவன் அது கேட்க மாட்டான்னா அவன் கொல்லப்படுவான். இல்லை அவன் பேர் வந்து பொய் வழக்குகள் வரும். அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும். ஒரு அரசுக்குள்ளே நாங்கள் இருக்க முடியாது, இப்படி இருப்போம்னா நம்ம மேலேயும் கடுமையான சட்டங்கள் பாயும். இதை கொண்டு போகிறதுக்கான மக்கள் அமைப்புகள் இருக்குதுல்ல, இந்த மக்கள் அமைப்புகள் தேர்தலுக்குள்ளே வந்துடுச்சு. தேர்தலுக்குள்ளே வந்து அதுதான் தம்பி என்ன பிரச்சனைங்கன்னா, இந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒரு அமைப்பை நம்ம கட்டுறோம். அப்படி கட்டின இந்த அமைப்பு என்ன ஆகுதுன்னாக்கா, ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னால் போய் கூட்டணியாக போய் சேர்ந்துக்குது. கூட்டணியாக சேர்ந்துக்கணுன்னே கூட்டணியில் நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. அந்த வேலை எந்த காரணங்களுக்காக இந்த அமைப்புகள் உருவாகுதோ அதை மறந்துட்டு இது என்ன பண்ணுதுன்னா, கூட்டணியுடைய வேலை திட்டங்களுக்காகவும் கூட்டணியை தக்க வச்சு கொள்வதற்காகவும் என்ன பண்ணுதுன்னா, இந்த அமைப்பினுடைய எல்லா உரிமைகளையும் அது இழக்கிறதுக்கு தயாராகிடுது. அதனுடைய விளைவு, அதனுடைய ஃபெயிலியர், வெறும் ஒரு சாதி ஒழிப்பதில் அரசாங்கம் தோல்வி அடையலை. அரசாங்கம் நினச்சா வெற்றி அடைய முடியும், ஆனால் அரசு சாதியை ஒழிக்காது. அரசு சாதி ஒழிக்கணும்னு நிர்பந்தப்படுத்தப்படுகின்ற மக்கள் அமைப்புகள் அரசாவோடு சேரும் பொழுது என்னாவனா, மக்கள் அமைப்புகள் தோல்வி அடைஞ்சிடுச்சு. இங்கே உண்மை என்னன்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா மக்கள் அமைப்புகள் தோல்வி அடைஞ்சிடுச்சிங்க. பெரும்பான்மை எல்லா அமைப்பும் நான் சொல்ல, என்ன பெரும்பான்மையான அமைப்புகள் தோல்வி அடைஞ்சிடுச்சு. ஏன்னா அது மெஜாரிட்டி ஆகும்போது, அதாவது அது ஒரு இயக்கமாக மெஜாரிட்டி ஆகும்போது அது என்னவா மாறிடுதுனாக்கா, அந்த மெஜாரிட்டி தக்க வச்சுக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும்போது சமரசமாகுது. ஏற்கனவே இருக்கிற இந்த மோசமான இந்த சிஸ்டத்தை கூட சமரசமாகிடுது. இன்னும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட மக்கள் அமைப்புகள் சமரசம் இல்லாமல் இதை எதிர்த்து போராடின்னு தான் இருக்குது. அதுதான் நீ நானும். புரியுதா? ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீ உருவாக்கணும். ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த லவ் பண்ண பசங்க இருக்கானுங்கல்ல, லவ் பண்ணும், அதாவது நான் விமர்சிக்கலை, ஆனால் இது உண்மை. இந்த லவ் பண்ண பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அன்னைக்கு நம்ம அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தோம்னா ஏற்றுன்னு இருக்க மாட்டான். அம்பேத்கரை பற்றி நம்ம பேசணும்னா ஏற்றுக்க மாட்டான். வாடா இந்த கட்சிக்கு வந்து சேர்றா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வா, இந்த மாதிரி ஒரு தலித் அமைப்புக்கு வா அப்படின்னா சொல்ல வரவே மாட்டான். எப்போ வந்தான் அவன்? இறந்ததுக்கப்புறம் வந்து சேர்றான். இறந்ததுக்கப்புறம் வந்து சேர்றான். இப்போ நீ சொல்கிறது தான், உன்ன மாதிரி பசங்க தான் இங்கே இருக்கிறது. நீ அப்படி இருக்கிறியானா அப்படி இல்லை. எங்கள் அப்பா அப்படி இல்லை, உங்கள் அப்பா அப்படி கிடையாது, உங்கள் தாத்தா அப்படி கிடையாது இல்லையா? குறைஞ்சபட்சம் அந்த எதிர்ப்பு இருந்துச்சு, புரிதல் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே கட்டமைக்குதுன்றாங்க. இவனை நீ இப்படி தான் பார்க்கணும் அப்படின்றது கட்டமைக்கப்பட்டது. திடீர்னு பார்த்தா எல்லோரும் ஒரே மாதிரி முடிவெடுக்கிறானுங்க தமிழ்நாடு முழுவதும். யார் இவங்களை ஆப்ரேட் பண்ணுறாங்க? இந்த மாதிரி முடிவெட்டிக்கணுன்றது யார்? இப்படி தான் ஃபேன் போடணும், இப்படி தான் ஷர்ட் போடணும் அப்படின்றத யார் முடிவெடுக்கிறாங்க? எங்கேருந்து ஒரு முதலாளி தன்னுடைய வணிக லாபத்துக்காக எங்கேருந்து அதை டிசைன் பண்ணுறான். அந்த டிசைனை ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கான விருப்பமாக மாற்றுறது இருக்குது இல்லை, அங்கே தான் நம்ம தலைமுறை தோல்வி அடையுது. இது திரைப்படத்தில் மிகப்பெரிய வெற்றியாக அடையுது. மோசமான ஒரு திரைப்படம் ஆனால் லாபகரமான திரைப்படமாக எப்படி மாறுது? என்னால் பார்த்து ரசிக்கவும் முடியல அந்த படத்தை. ஆனால் அது 200 கோடி ரூபா சம்பாதிச்சிடுது. அப்போ என்ன மேஜிக் அதுக்குள்ளே நடக்குது? அது ஒரு பிஸ்னஸ். முதலாளிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, தங்கிட்ட இருக்கிற எல்லா மோசமான பொருட்களையும் அவங்களால விற்க முடியும். அதனால தான் ஜாதியும் மதத்தையும் உங்ககிட்ட விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ அதை நம்பிக்கிட்டே இருக்கிற. அப்போது ஒரு அம்பேத்கரை படிக்கிறது, வாசிக்கிறது, மார்க்ஸை வாசிக்கிறது, தந்தை பெரியாரை வாசிக்கிறது, இதெல்லாம் இருக்குதில்ல. இந்த வாசிப்புகள், இதற்கான உரையாடல்கள், இதற்கான விவாதங்கள் இருக்குதில்ல. இந்த விவாதங்களை நம்ம சமூகத்தில் உருவாக்குறது. அது மட்டும் அல்லாது அப்படியே வாழறது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீ ஒரு விஷயம் சொன்ன, எனக்கு 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னல. அது என்னென்னா, எனக்கு விருப்பமாக ஒரு சமூக பிரச்சனைகளை பேசுவேன், ஆனால் என்னுடைய இயல்பில் அதுக்கு எதிராக என்னென்ன விருப்பங்கள் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்வேன். ஏன்னா அந்த வாழ்க்கை தான் எனக்கு யதார்த்தமானதாக நான் நம்புகிறேன். நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பேன், இல்லை நான் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருப்பேன், இல்லை ஒரு பெரியாரிஸ்டாக இருப்பேன். ஆனால் என் பர்சனல் லைஃப்பில் இதுக்கு எதிராக நான் வாழ்ந்துருப்பேன் இல்லையா? ரொம்ப ஒரு பக்கம் வந்து பெரியார் பேசுவேன், பெண் விடுதலையெல்லாம் பேசுவேன், ஆனால் என் மனைவி எப்படி இருக்கணும்னு நான் தான் டிசைன் பண்ணுவேன்.
இல்லையா? அப்போ அந்த இடத்துல நான் விரும்பின அந்த தத்துவம் தோல்வி அடைஞ்சிச்சா? இல்லை அதுக்கு எதிராக நான் இருக்கிறேன்னா? இல்லை அந்த தத்துவத்துக்கு நான் துரோகம் பண்ணுறேன்னா? இதெல்லாம் ஒரு விதமான ஃபெயிலியர். ஏன்னா இந்த ஃபெயிலியருக்கு எப்படி உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இது எல்லாமே நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனால் ஒரு அரசு நினைத்தால் ஒரு இரவில் இதை சட்டத்தின் வழியாக கட்டுப்படுத்துவதும் உளவியல் ரீதியாக ஒரு சமூக உறவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு மாற்று வேலை திட்டங்களை ஒரு அரசு உருவாக்குவதன் வழியாக இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இங்கே எல்லாமே லாபமாக மாறும் பொழுது தான் அரசு தனியாகவும் அரசை நடத்துபவர்கள் தனியாகவும் இங்கே இருக்கிறாங்கன்றது எங்கள் பிரச்சனை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு திட்டம் மக்களுக்கானதாக இருக்கும், ஆனால் அந்த திட்டம் லாபம் நிறைந்ததாக மாறும். அதுக்குள்ளே ஒரு ஒப்பந்தக்காரன் வருவான், அந்த கான்ட்ராக்ட்காரன் வந்தவனே அதில் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு முதலாளி இருப்பான். இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற தோல்வி. இது ஒரு அரசனுடைய தோல்வி. இதெல்லாம் நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த மாதிரியான உரையாடல்கள், இந்த மாதிரியான திரைப்படங்கள் மேலும் மேலும் நம்மளை விவாதங்களாக மாற்றி இது போல் வாழறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, இது போல் வாழறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அது ரொம்ப முக்கியம். உங்கள் கேள்வியை சொல்லுங்கள், திருப்பி கேள்வியை மட்டும் சொல்லுங்கள். அதான் இண்டிவிஜுவலிசம் ஓங்கிருக்கு, குளோரிஃபிகேஷன் ஓங்கிருக்கு, கலெக்டிவிசம் இல்லை. அதே மாதிரி என் சோஷியல் தியாரிட்டியில் நான் மூவிஸ்லையும் நான் குளோரிஃபிகேஷனை தேடுறேன். அது இருக்கணும். அதான் தொடர். இப்போ நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எப்போவுமே சொல்லுவேன். இந்த இப்போது நாஜிக்கள் இருந்தாங்கல்ல, யூத இனவெறுப்போட ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை கூட இல்லை, ஒரு 10 வருஷம் நாஜி பெருமை எப்படி ஊட்டப்பட்டுச்சு ஹிட்லரால். உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும்ல ஜெர்மனியோட ஹிஸ்ட்ரியில். அதாவது இப்போ நீங்கள் எப்படி சாதி பெருமைன்னு ஒன்று நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம்ல, அது சேம் ஃபார்மேட் அதுதான், மாடியூல் அதுதான். நாஜிக்கள் தாங்க ரொம்ப உயர்ந்தவர்கள், ஓகே, அதுக்கான எல்லா 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 என்ன சொல்கிறது, எல்லா புத்தகங்கள் உருவாக்கப்பட்டுச்சு, நூல்கள் எல்லாமே அதுக்காக எல்லாத்தையும் செட் பண்ணாங்க. இப்போ இங்கே எப்படி இவங்க இந்த பார்ப்பனர்கள் மேலே அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதுக்கான ஒரு புனைவு நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்குன்னு ஒவ்வொரு தலைமுறையிலையும் இருக்கிற நான் எல்லா டூல்ஸையும் பயன்படுத்தி அது நிறுவப்பட்டுக்கிட்டே இருக்குது. 2000 வருஷமாக அது நிறுவப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை 10 வருஷத்தில் ஹிட்லர் அந்த இனப்பெருமிதம் இருக்குல்ல, அதை 10 வருஷத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த குளோரிஃபிகேஷன் இருக்குல்ல, வி ஆர் நாசிஸ் அப்படிங்கிற அந்த குளோரிஃபிகேஷன் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஜெர்மானியர்களோட மைண்டில் விதைச்சார். அதை எப்படி நீக்குனாங்கன்ற வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வேர்ல்டு வார் முடிவில் ஜெர்மன் வீழ்ச்சி அடையுது. ஓகே, அப்போ ஹிட்லர் கொல்லப்பட்டுட்டார். அப்போ அந்த குளோரிஃபிகேஷனை அந்த பெருமிதம் இருக்குல்ல, நாஜி பெருமிதத்தை அந்த ஜெர்மானிய சமூகம் தன்னோட என்ன சொல்கிறது, தன்னோட மரபணுக்கள்லேருந்து நீக்கின ப்ராசஸ் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் இங்கே என்ன செய்யணுங்கிறதே நமக்கு தெரியும். நான் ஏன் ஸ்கூல் எஜுகேஷனை இப்போ சமீபத்தில் பேசின எல்லா கூட்டத்துலேயும் நான் ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி நான் திருப்பி வலியுறுத்துகிறேன். ஏன்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிவில் ஜெர்மனியை இந்த 3 நாடுகள், சோவியத் யூனியன், யூகே, யூஎஸ் 3ம் கையகப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்க முழுக்க நாஜி பெருமிதத்தில் ஊறி போயிருக்காங்க. அவ்வளோ இனவெறுப்பு விதைக்கப்பட்டிருக்கு. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் கொத்து கொத்தாக மக்கள் செத்து கிடக்குறாங்க. இவ்வளோ கொடுமையை நிகழ்த்திட்டு அதை பற்றி தெரியாமலே ஒரு சமூகம் எப்படி இருக்க முடியும்? அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பல்வேறு செயல் திட்டங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் முதல்ல இந்த பெருமிதம் குளோரிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா நூல்களையும் தடை செய்கிறாங்க. அது இந்தியாவில் சாத்தியமா? இன்ஃபேக்ட் அந்த இதை மனு தர்மத்தை கொளுத்துனாங்க. ஆனாலும் இன்றைக்கி தான் அது ஆட்சி செய்யுது இல்லை, எல்லா நூல்களையும் தடை செஞ்சாங்க. இந்த நாஜி பெருமிதத்தை ஊட்டி வளர்த்த கட்சிகள் தடை செய்யப்பட்டது. நாஜி பெருமிதத்தை பேசினதோடு மட்டும் இல்லாமல் இந்த யூத இன அழிப்பில் ஈடுபட்ட தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. ஃபேர் ட்ரையல் நடந்தது, எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. நீங்கள் இப்படி நிமிர்ந்து பார்த்தா அந்த தலைமுறைக்கு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, கண்ணு முன்னாடி இல்லை. ஓகே, ஆனால் வீட்டில் அப்பா அம்மா சொல்லி தருவாங்கல்ல. இப்போ நம்மளாம் அந்த வேலையை தானே நம்ம சமூகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, தலைவர்கள் எல்லாம் கட்சியை அழிச்சாச்சு, எல்லா தடயத்தையும் அழிச்சாச்சு, நாஜி பெருமையை பேசுகிற எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அப்போ ஆனால் வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க?
பிள்ளைகளுக்கு நாமெல்லாம் யார் தெரியுமா அப்படின்ற பெருமையை வந்து சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதை அட்ரஸ் பண்ணாங்க. அதை தடை பண்ணோம்ல, அதை நம்ம சமூகம் எதையுமே செய்யலை, இதையும் செய்யலை. அதுக்கு அவங்க ஸ்கூல் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் நியூ ஸ்கூல்னு ஒரு கான்செப்டை பண்ணி ரீஎஜுகேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக நீங்கள் டீநாசிஃபிகேஷனுங்கிற ப்ராசஸை முன்னெடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி சமீபத்தில் பேசின கூட்டங்கள்லாம் நான் இதை சொல்லியிருக்கேன். ஜெர்மானியர்கள் தங்களை நாஜி நீக்கம் செய்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு, ஒரு செயல் திட்டம், புதிய பள்ளி அப்படிங்கிற கான்செப்டில் மறுகல்விங்கிற கான்செப்டை உருவாக்கி அவங்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் 3 பேரையும் மையப்படுத்தி இந்த நாஜி நீக்கம் செய்து கொள்ளும் செயல் திட்டத்தை பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்லித்தராங்கன்னா, நீ எவ்வளோ பெரிய ஒரு மனித பேரிழிவான விஷயத்தில் உன்னோட நம்ம ஈடுபட்டிருக்கோங்கிறத குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் எதையும் அவங்க அழிக்கலை, கொண்டு போய் அதை வச்சு பாடம் நடத்துகிறான். சிவிக்ஸ் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதை வச்சு அவன் பாடம் நடத்துகிறான். நீ பாரு இது எப்படி எவ்வளோ பெரிய இந்த ஆட்சி காலத்தில் எவ்வளோ பெரிய கொடுமையை நாம் வந்து யூதர்களுக்கு பண்ணியிருக்கோங்கிறத அவன் வந்து அதை வச்சு பாடம் எடுக்கிறான். அதனால் 45 வேர்ல்டு வார் முடிஞ்சு 60 அது எப்படிப்பட்ட சொசைட்டியாக அது ஜெர்மனி உருவாச்சுன்னா செல்ஃப் கிரிட்டிக்கல் சொசைட்டியாக உருவாகுது. மோஸ்ட் செல்ஃப் கிரிட்டிக்கல் சொசைட்டி இன் ஹிஸ்ட்ரி வந்து அதுதான். நாம் தப்பு செஞ்சிட்டோம். அந்த தலைமுறை அப்பா அம்மாவை பார்த்து கேள்வி கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இது நடக்கும்போது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களோட ரோல் என்ன அப்படின்ற கேள்வியை வந்து அவங்க கேட்குறாங்க. அந்த தலைமுறை இதை நாம் செஞ்சுருக்கணுமா இல்லையா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றத நம்ம அப்பா அம்மாவை பார்த்து கேட்குறோமா, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை நாம் உருவாக்குறோமா, அப்படி நாம் அந்த மாதிரி ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குறதோட தோல்வி தான் இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரியான சினிமாக்கள். சோஷியல் ரியாலிட்டி என்னவோ அதுதான் ஆர்ட்டோட ரியாலிட்டியாக இங்கே இருக்குது, லிட்ரேச்சரோட ரியாலிட்டி அதுதான் இருந்திருக்கு. ஓகே, அப்போ ஏன் வந்து வில்லன் கேரக்டர்ஸோடு ஏன் கனெக்ட் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னா, ஒரு அன்எத்திக்கல் சொசைட்டியோட சிட்டிசன், ஒரு பிரஜை வந்து அதோட அந்த குடிமக்கள் வந்து கண்டிப்பாக வில்லனை தான் கொண்டாடுவாங்க, ஹீரோயிசத்தை தான் கொண்டாடுவாங்க, இண்டிவிஜுவலிசமை தான் கொண்டாடுவாங்க. அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் இஸ் அ கரப்டட் கான்ஷியஸ்னஸ். அதை அப்படி தான் தேர்ந்தெடுக்கும். ஸோ ஒரு உலக உதாரணங்களில் நம்ம எதையுமே எடுத்துக்காமல் நமக்கு ஒன்றுமே தெரியல. இந்தியன் ஸ்காலர்ஸும் இந்திய அறிவுஜீவிகள், அறிவு சமூகம், இவ்வளோ அகடமிக்காக இவ்வளவு படித்தவர்கள் இருக்கிற ஒரு சமூகம், இவ்வளோ மக்கள் தொகைனா அதிக படித்தவர்கள் இருப்பாங்கல்ல, நாமெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் உண்மையிலே தெரியல. ஒரு செயல் திட்டம் வகுக்கணும்னா அப்படி வகுக்கணும். 20 வருஷத்தில் ஒரு ஜென்ரேஷனோட மைண்டில் இருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நாஜி பெருமையை நீக்கினாங்க, டீநாசிஃபிகேஷன் நடந்தது. நீங்கள் சாதி நீக்கம் இங்கே சாத்தியமா, ஏன் சாத்தியப்படுத்தலை? ஸோ இப்போ நான் ஏதாவது மாற்றம் பண்ண, ஒரு அரசு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிற அரசு, இப்போ நீங்கள் வந்து ஒரு மெஷினை, விவசாயத்துக்கு ஒரு மெஷினை கண்டுபிடிக்கணும்னா உலகத்தில் எந்த நாடு மெஷினை கண்டுபிடிக்குதுன்னு பார்த்து அங்கே போய் அங்கேருந்து நிபுணர்களை கூப்பிட்றோம், ஆர்டர் வாங்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ராக்கெட் விடணும்னா இதுக்கு முன்னாடி யார் ராக்கெட் விட்டுருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் அங்கேருந்து கற்றுக்குறீங்க, அவங்களோட டைப் வைக்கிறீங்க. நாசா விஞ்ஞானிகளோட இங்கே இருக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் டைப் வைக்கிறாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ நமக்கு முன்னோடி யாருன்னு பார்த்து அதுலேருந்து நம்ம உதாரணம், உன்னால் ஒன்றுமே செய்ய முடியலங்க. குறைஞ்சபட்சம் சுற்றி என்ன நடக்குது இந்த நாட்டில், எப்படி இந்த சமூகங்கள், உலக சமூகங்கள் அடிமை முறையையும் இந்த மாதிரியான பெருமிதங்களையும் விட்டு ஒரு சமத்துவமான சமூகமாக எப்படி வளர்ந்துருக்குங்கிற ஒரு மாடலில் நம்ம பார்க்கணும்ல. அங்கேருந்து நம்ம எடுத்துக்க முடியும், என்ன எடுத்துக்க முடியும்னு பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இந்த சமூகத்தில் நடக்கவே இல்லை. ஸோ அதனால் அது அன்எத்திக்கல் சொசைட்டியில் அன்எத்திக்கல் ஆர்ட் தான் உருவாகும். நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, அதாவது படத்தில் வந்து இறந்த அருண்ராஜா வந்து என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல,
ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு தவறான ஒரு வசனம் பேசுகிற தோரணையாக இருக்க என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது, இல்லை முத்துராஜா நடித்த அந்த வில்லனோட உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதே தான் வந்து மாமன்னன் படத்துலேயும் ரத்னவேலோட கனெக்ட் பண்ண முடியுதுன்றதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஆக்சுவலாக நான் பண்ண தவறுனது, அதாவது பண்ண முடியாதது இந்த இடத்துல, அதுக்கு நான் முதல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ரியல் கேஸை நாங்கள் படமாக எடுக்கிறோம், அந்த இன்சிடெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், அதை நடந்த இன்வெஸ்டிகேஷனை உங்களுக்கு நான் காட்டுறோம். ஆனால் இந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது உண்மை குற்றவாளிகளான யுவராஜும் அவனுடைய அக்கம்ப்ளிஸ், அதாவது கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி ஆனாங்க, அவங்க என்ன நடந்ததுன்றதை நாங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணுறதுக்கான எங்ககிட்ட பொருளாதார சூழ்நிலை இல்லை, அதை நாங்கள் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலை அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். அங்கே ஜெயிலில் போய் கைதிகளை பார்த்துருக்கேன். அவனோட நிலைமை என்ன அப்படின்றது, அவன் எப்படி இருப்பான் அங்கே உள்ள அப்படின்றதுலாம் நல்லாவே தெரியும். எனக்கு அதை ஒரு காட்சி அமைப்பாக வைக்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த படத்தை எழுதும் போது அப்படி தான் நாங்கள் முடிவு பண்ணோம், 1.5 மணி நேரம் படமாக எடுக்கணும். ஆனால் எங்களால் முடியல. சீரியஸாக சொல்கிறேன், 2 விஷயம் இதில். இந்த கொலையை செய்த இந்த குற்றவாளிகள் இந்த படத்தில் காட்டுறாங்க, ஒரு அடிமுட்டாள், அவங்க கோமாளிகள், நிஜத்திலேயே சொல்கிறேன். இன்னொன்று, அவங்க இந்த சிறையிலையும் சரி, அந்த இடத்துல நடந்ததுலையும் கோர்ட்லேயும் சரி, வெளியே வர வரைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த கோர்ட் கேம்பஸ் தாண்டுற வரைக்கும் அவன் கூனி குறுக்கி நின்றுருந்தான் கோர்ட்டில். சிறையிலையும் அப்படி தான். ஆனால் வெளியே வரும்போது வெள்ளை சட்டை போட்டுட்டு அது என்னமோ நாங்கள் தான் வந்து இது மாதிரியும் அந்த மாதிரி வெளியே காட்டுறது. இவங்க உண்மையாக யாருன்னா இவங்க ஒரு கோமாளிகள்ன்றதை நாங்கள் படத்தில் காமிச்சிருக்கணும். அதை நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கேரக்டரும் அதே மாதிரி என்ன ஆனாங்க, கூட அக்கம்ப்ளிஸாக இருந்தாங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த கேரக்டர் இருக்குல்ல, ஏதாவது நான் நடித்த கேரக்டர் இருக்குல்ல, அவன் யாருன்னா அவனோட டிரைவர். உண்மையான கதை, உண்மையான சம்பவத்தில் அவன் டிரைவர். அவன் சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிற ஒரு அடியாள். அவன் என்ன சொன்னாலும் அண்ணன் சொல்கிறான்னு செய்கிற ஒரு அடியாள். அவனுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை, சாவர வரைக்கும் வெளியே வரவே முடியாது. இவனுங்க இந்த ஒரு நேம்காக இந்த இவ்வளோ பெரிய கொடூரத்தை செய்கிறவன் கடைசி வரைக்கும் சிறையில் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது, அவன் என்ன மாதிரி ஆகிறான். அங்கே நீங்கள் உங்களுக்கு சிறையில் வந்து யாராவது போயிருந்தாலோ இது தெரியும், அங்கே இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. நீங்கள் வந்து காவல்துறையிலேயே ஜெயிலில் நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப வேறையாக இருக்கும், அவங்க அணுகிற விதம் வேறையாக இருக்கும். அவங்களுக்கு உள்ளே நடக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு பக்கம் தனியாக வச்சிரும். ஆனால் அவன் நடத்துகிற விதம் இருக்குல்ல, மனித உரிமைகள்ன்றதே அங்கே கிடையாது. அப்படி நடக்கும் அங்கே, அவ்வளோ மோசமாக நடத்தப்படுவாங்க அந்த இடத்துல சிறையில். இவன் இங்கே வெளியே இப்படி இருந்தவன் அங்கே என்ன ஆகிறான் அப்படின்றத இப்போ நானோ இல்லை இயக்குநர்களோ இது மாதிரி எடுக்கும்போது, இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கும்போது அவன் என்ன ஆகிறான்றதை கண்டிப்பாக எடுக்கணும். அவன் அதுதான் வந்து இப்படிலாம் பண்ணால் கடைசியில் என்ன ஆனா பார்த்தியான்றதை அந்த படம் வந்து காமிக்கும் போது தான் அந்த படத்துக்கு கரெக்டாக நீங்கள் சொன்னது நான் பண்ணலை, அதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இதுல வந்து ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருந்துச்சு, அவன் தப்பிக்க முடியாத ஒரு விஷயம் இருந்துச்சு, பாப்பா திறமையா வாழ்றாரு, அதனால அவன் வெளியே போகல. இப்ப நான் வச்ச பிடிவத்துக்கு என்ன பதில் முடியாது. 97% முன்னுரிமை கேள்வி நீதிமன்றத்துக்கு 97% கண்டிப்பாக சொன்னாங்க. அந்த படத்துல முன்னுரிமை அதுக்கு என்ன சொல்லுங்க. இயக்குனர் அவர்கள் சொன்னதும் சரி, எழுத்தாளர்களும் அதுக்கு தெளிவாக விஷயங்கள் சொன்னாங்க என்ன நடக்குது அப்படின்றது. இது சிஸ்டமில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சாதியத்தில் ஊர்ன ஒருத்தர் தான் வந்து இந்த நிர்வாகத்தில் இருக்காங்க. யாருன்னா காவல்துறையாக இருக்காங்களோ, அதை ஒரு சார்ஜ் ஷீட் போடுறது இருக்கு இல்லையா, ஒரு வழக்கை எஃப்ஐஆர் போடுறதே இங்கே வந்து நடக்கிறது இல்லை. அவன் அட்மிட் ஆனால் தான் எஃப்ஐஆரே போடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சாதி ரீதியான தாக்குதலுக்கு உள்ளானீங்கன்னா, நீங்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தா, அன்கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களை தாக்கணும் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. இல்லைனா அதை வந்து எஃப்ஐஆராக மாற்றுறதே பெரிய விஷயம். சரி, எஃப்ஐஆர் போட வச்சிட்டோம், அமைப்புகள் போய் போட வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஐஆர் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட் வரும். சார்ஜ் ஷீட்டில் தான் வேலை நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ்னு ஒன்று போடணும். அதாவது அரசு தரப்பு சாட்சிகள், நடந்த இடத்துல யார் இருந்தா அவங்களெலாம் நான் வந்து சாட்சியாக போடணும். முதல் சாட்சி நீங்கள் தான் தாக்குதலுக்கு உள்ளானீங்க. இரண்டாவது அந்த இடத்துல சர்க்கம்ஸ்டன்ஸில் யார் இருந்தால் அதெல்லாம் பண்ணணும். அவங்ககிட்டலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரெஷரை வந்து இந்த ஆதிக்க சாதிகள் உருவாக்கும். அவன் வந்து இந்த இடத்துல சாட்சியை சொல்ல விடாமல், அவனை வந்து பேச விடாமல் இது பண்ணும். அதை வந்து போலீஸே வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து பார்த்து என்ன பண்ண போகிற, கேஸ்லாம் நடத்தி என்ன பண்ண போகிற, அவங்க வந்து காம்ப்ரமைஸாக வர போகிறாங்க, சமரசம் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இப்படி சமரசம் பண்ண உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எம்எஃப் பண்ணுவாங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். அதாவது இந்த குற்றச்சாட்டே பொய்ன்னு சொல்லி எம்எஃப் பண்ணிடுவாங்க. சார்ஜ் ஷீட்டை இல்லை அப்படின்னா, இவங்க எம்எஃப் பண்ண ஒத்துக்கலை அப்படின்னா சார்ஜ் ஷீட்டை எவ்வளோ முடியுமோ டைல்யூட் பண்ணுவாங்க. அவன் ஈஸியாக அக்யூட் ஆகிற மாதிரி, அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்குனவன் ஈஸியாக வெளியாகிற மாதிரி போலீஸ்காரங்க பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா போலீஸ்காரங்களும் அதே அமைப்புக்குள்ளே இருக்கவங்க, அதே சாதிய பின்புலத்தில் இருக்கவங்க பெரும்பாலுமே. அப்போது
எங்கே அதான் ஒரு ஒரு பழமொழியா அது பொன்மொழியான்னு தெரியல, படிக்கட்டை மேலேருந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, கீழே இருந்து நம்ம சுத்தம் பண்ண முடியாது. இவங்ககிட்ட போய் ஒரு எஸ்ஐ கிட்ட போய் நம்ம போய் இதை கேட்க முடியாது, மேலேருந்து சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கேருந்தே வந்து இந்த விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அரசோட திட்டங்கள்லேருந்து இதை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அவரும் சாரம் கேட்குறாரு, அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை நடக்குதுல்ல, இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை கவின் பிரச்சனையாக இருக்கட்டுமே, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியுது நமக்கு. யாருமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. யார் ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கவங்க அமைதியாக இருக்காங்க, 4 நாள் கழித்து போகிறாங்க அதிகாரத்தில் இருக்கவங்க. ஏன் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியா வந்து அவங்களை நெருக்குது, நீ போகலன்னா உன்னை விமர்சிப்போன்ற மாதிரி நெருக்குது, அதனால் போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து மேலேருந்தே நம்ம சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. அவன் வந்து அவனுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டியது இருக்குது. இப்போ அந்த கூட்டணிகளில் இருக்காங்க பார்த்தீங்களா, அரசோட இந்த ஆளும் அரசோட கூட்டணியில் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, அவங்க எந்த அளவுக்கு அங்கே செயல்படுறாங்கன்றதும் பேச வேண்டியது இருக்குது.